எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஹல்லேலூயா. உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை எங்கள் குடும்பத்தின் சார்பாக என்ன பண்ணுகிறேன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததான சர்வல தெய்வத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சபையோட போதகரும் நம்முடைய மாமாவாகிய பாஸ்டருக்கு எங்களுடைய நன்றிகளை என்ன பண்ணுகிறோம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? நல்லா கேளுங்க. ஹல்லேலூயா. நம்ம பாடலாம் பாடிடலாம், ஆராதனை பண்ணிடலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மட்டும் எங்கே போகாது? உள்ளே போகாது. ஒரு பையன் ஜெபம் பண்ணானா, ஆண்டவரே எங்கள் அப்பாவுக்கு ஒரு அடி இறக்கும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தானா. ரொம்ப நாளாக ஒன்றுமே புரியல, அவங்க அப்பாவுக்கும் புரியல, அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன பண்ணலை புரியலை. என்னடா எங்கள் பையன் எப்போ பார்த்தாலும் ஒரு அடி இறக்கும்னு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கூப்பிட்டு கேட்டாங்களா, என்னடா ஒரு அடி இருக்கும்? அப்பா 24 மணி நேரம் ஜெபம் பண்ணுறாரு, பைபிள்லாம் படிக்கிறாரு, ஆனால் வார்த்தை இருதயத்துக்குள்ளாக கிரியை செய்ய மாட்டேது. என்ன செய்ய மாட்டேதான்? ஆமாம், வார்த்தை நம்ம இருதயத்தில் என்ன பண்ணணும்? கிரியை செய்யணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஹல்லேலூயா. அதே போல் கிரியை இல்லாத பிரசங்கமும் இல்லை. நீங்கள் சாவடிக்கிறீங்க. பிரசங்கம் உயிர் உள்ளது தான். பிரசங்கம் எப்போவுமே உயிர் உள்ளது தான். அதை கேட்கிறவர்கள் தான் அதை என்ன பண்ணுறாங்க? சாவடிக்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எல்லா காரியத்துக்காகவும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எவாஞ்சலினுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதும் வந்து பார்த்து அன்பாக நேசித்ததான அனைவருக்கும் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பு. அதுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இந்த காலை வேளையிலும் நான் உங்களுடைய மத்தியில் இருப்பதை நான் மிகுந்த சந்தோஷமாக கருதுகிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனும் வேலைக்காக ஆள் எடுப்பதற்கு சிறந்த முறையிலேயே நபர்களை தேர்ந்தெடுப்பார்கள். அப்படி தானே? ஐடி கம்பெனிலையோ, ட்ரிபிள் இ படித்த ஸ்டூடெண்ட்டோ, இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்டோ எல்லா துறையிலையுமே ஒரு வேலைக்கு ஆள் எடுக்க வேண்டுமென்றால் நன்கு தெரிகிற நபர்களை தான் என்ன பண்ணுவாருங்க எடுப்பாங்க. யாராச்சும் உங்கள் கம்பெனியில் தேராத ஆட்கள் எடுப்பீங்களா? எப்படி தான் எடுப்பீங்க? பார்த்து அவங்க எல்லாமே தெரியுதா அப்படின்னு செலக்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் ஒரே ஒரு நபர் மட்டும் செலக்ட் பண்ணுறதுலையும் தோற்று போயிட்டுருக்கிறார், அன்பு காட்டுறதுலையும் தோல்வியே அடைந்து கொண்டிருக்கிறார். யார்? வேறு யாரும் இல்லை, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. யோசித்து பாருங்க, கண்ணை மூடி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் ஆண்டவர் செலக்ட் பண்ணதுலே நான் தான் பெஸ்ட்டான ஆளுன்னு சொல்ல முடியுமா? அப்போ எந்த தைரியத்தில் பரலோகத்துக்கு ஆள் எடுத்தார்? அன்பு கூறுதலையும் என்ன மிஞ்சிக்க ஆளே இல்லைன்னு சொல்கிற ஆள் இருக்காங்களா? அப்போன்னு பார்த்துருந்தோன்னா ஆண்டவர் முதல்ல கட்டியத்து நின்றுப்பார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ அந்த இருதயத்தை பார்த்தும் நம்மளை செலக்ட் பண்ணுறாருன்னா அவர் நம்ம மேலே வைத்து தானே கிருபை பெரியது. பக்கத்தில் சொல்லுங்க, உங்கள் மேலே வச்ச கிருபை பெரியது. ஹல்லேலூயா. இந்த எடுத்து வாசிப்போம் ஒரே ஒரு வசனத்தை. இந்த காலை வேளையில் உங்களிடத்துல பேச போகிறதுன வார்த்தை, ஜெயம் கர்த்தரால் வரும். யாரால தான் வரும்? ஆமாம், நம்முடைய திறமையோ நம்முடைய டேலண்ட்டோ கிடையாது, ஜெயம் கர்த்தரால் தான் வரும். ஹல்லேலூயா. எடுத்து வாசியுங்கள் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1 வசனம். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளைக்கு இந்த நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வால் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும். ஹல்லேலூயா. இங்கே தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நாளை தினத்தில் நீங்கள் தேசத்தில் இந்த மாதிரி என்ன பண்ணுவீங்க? விற்கிறதான நிலைமைகள் வரும். ஆனால் தேசத்தில் காணப்படுகிற சூழ்நிலை அதற்கு மாறாக உள்ளது. ஒரு கழுதையின் தலை 80 சேக்கலுக்கு விற்கப்படுகிறதான ஒரு கொடிய பஞ்சத்திலே தேசம் போய் கொண்டிருக்கும் போது இங்கே தீர்க்கதரிசி சொல்கிறார், நாளைய தினத்தில் எல்லாம் ஒரே இரவிலே தலைக்கீழாக மாறும். உங்களை பார்த்து ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க பிரதர், உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு நைட்டே இந்த நிமிஷமே தலைக்கீழ மாறும்னா எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? பாஸ்டர், என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எனக்கு எப்படி போகுதுன்னு தெரியும். நீங்கள் விசுவாசத்தில் சொல்கிறீங்க, எனக்கு விசுவாசம் உள்ளேருந்து என்ன பண்ண மாட்டுது? வர மாட்டுது. பாஸ் இல்லை, விசுவாசிங்க, ஆண்டவர் செய்வார். ஒரு மணி நேரம் இல்லை, இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு உன் வாழ்க்கை தலைகீழாக மாறும்.
ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட இருக்க கடன் பிரச்சனை 10 லட்சமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு இரவே ஆண்டவர் அதை சந்திப்பார்னா நம்புவோமா? சொல்லுங்க. ஒரே ஒரு ஆள் தான் உண்மையாக சொல்லியிருக்காங்க, நம்ப மாட்டோம். ஏன்? நான் யாருன்னு எனக்கு தெரியும், நம்ம வீட்டுக்கார் யாருன்னு தெரியும், நம்ம பிள்ளைகள் யாருன்னு தெரியும். அப்போது நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய திட்டங்கள் எல்லாமே எங்கக்குள்ளே இருக்குன்னா, நான் என்ன செய்ய முடியும் தான் யோசித்து கொண்டு இருக்கிறோம். நான் என்ன செய்ய முடியும், அது எப்படி நான் மேற்கொள்ளுவேன், நான் 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 எல்லா இடத்துலையுமே யார் தான் போயிட்டுருக்கோம்? நான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நாளைக்கு இந்நேரத்தில் தேசத்தில் காணப்படுகிற பஞ்சங்கள் மாறும். அப்போது கீழே உள்ள வசனம் சொல்லுது, எடுத்து வாசிப்போம். அதே வாசி 2வது வசனத்தில், அப்போது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இப்படி நடக்குமா என்றான். அல்லேலூயா. போதும். வானத்தின் பலகன் நம்ம வாழ்க்கையும் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கோம். அநேகத்தில் கர்த்தர் எங்களுக்கு வானத்தை திறந்தாலும் எங்களுக்கு வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகள், எங்கள் சூழ்நிலைகள் ஒன்றுமே என்ன பண்ண போகிறதில்ல, மாற போகிறதில்ல. நம்ம கையிலாக கொடுக்குற மனசு சொல்கிறோம், வானத்தை திறந்த. ஏற்கனவே ஆண்டவர் நிறைய பல முறை வானத்தை திறந்துருக்கார். ஏற்கனவே நோவா காலத்தில் வானத்தையும் திறந்தார், பூமியும் திறந்தார். திறந்தோட என்ன ஆயிடுச்சு? இதுவரைக்கும் பார்க்காத வெள்ளம், இதுவரைக்கும் பார்க்காத வெள்ளங்கத்தினால பூமி நிரப்பினார். எப்பவுமே ஆண்டவர் செய்த அற்புதத்தை மீண்டுமாய் செய்வது அல்ல, வித்தியாசமாக தான் அதே அற்புதத்தை மாற்றி செய்வார். ஒரு மனிதனுக்கு கண்ணை தொட்டு அற்புதம் செஞ்சார்னா, இன்னொரு மனிதனுக்கு காரி துப்பி அந்த மண்ணை எடுத்து அப்பி என்ன பண்ணுவாங்க, சுகப்படுத்தியிருக்கிறார். ஒரு மனிதனுக்கு பாடி தொட்டு சுகப்படுத்தினார்னா, இன்னொரு மனிதனுக்கு எழுந்து நட போ. ஒவ்வொரு அற்புதத்திலும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான விதத்தில் தான் ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். வேதத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு அற்புதமும், ஆண்டவர் செங்கடலை பிளந்தார், யோர்தானை பின்னிட்டு திருப்பினார். எல்லா அற்புதங்களையும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக தான் ஆண்டவர் மனிதர்களுக்கு என்ன பண்ணுறார், அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்களா, யாருக்காவது கண்ணு மூக்கு வாய் எல்லாமே மாறி இருக்கிறதா? ஒரே இடத்துல தான் இருக்குது. ஃபேஸ் கட் மட்டும் பல உருவங்கள்லே இருக்கிறது. உண்மையா இல்லையா? என்றைக்கே யோசிச்சிருக்கீங்களா? எல்லாத்தையும் இப்போ வீட்டில் போயிட்டு உங்கள் வீட்டில் உட்காந்து ஸ்கேல் எடுத்து மூக்கு அளந்து பாருங்கள், ஒரே சைஸில் இருக்கும். கண்ணை பாருங்கள், எல்லாருக்கும் ஒரே மாரி தான் இருக்கும். ஆனால் உருவங்கள் மாத்திரம் வித்தியாசப்பட்டிருக்கு. ஏன்னா என் ஆண்டோடைய ஞானத்தை எந்த மனிதனாலும் எந்த சக்தியாலும் புரிந்து கொள்ள முடியாதது. ஹல்லேலூயா. நம்ம ஆத்ம திருப்தி சொல்லலாம், அப்படியே அம்மா மாரி, அப்படியே அப்பா மாரி. ஆனால் அது கிரியேஷன், ஆண்டுடைய கை வேலையாக இருக்கிறது. எந்த டாக்டர் சொல்ல முடியாது இப்படி தான் அப்படின்னு. என் ஆண்டவர் தான் ஒரு மனிதனை உருவாக்குவதற்கும், ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பதற்கும், ஒரு மனிதனை மேன்மைப்படுத்துவதற்கும் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் அல்லவா இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதே போல் இந்த காலத்தில் ராஜாக்களும் ஜனங்களும் பயந்து ஒடுங்கி அமர்ந்து கொண்டிருக்கிறதான காலகட்டத்தில் தான் இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார். எந்த தீர்க்கதரிசிப்பா சொல்கிறார் தம்பி? யார் சொன்னா? எலிசா. வெரி குட். பணம் வரையக்கூடாது. எலிசா தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு, இந்த காலத்தில் இப்படி என்ன பண்ணும், நடக்கும். அங்கே ராஜாக்கள் சொல்கிறாங்க, ராஜா சொல்கிறான், ஆண்டவரே என் பிள்ளையை கொன்று சாப்பிட்டுட்டு வாழ்கிற நாளாக இருக்கிறது. அது அதிகாரத்தில் பார்த்து சொல்லுவாங்க, இன்னைக்கு என்னுடைய குழந்தைய சாப்பிட்லாம், நாளைக்கு அவனுடைய குழந்தைய சாப்பிட்லாம். பஞ்சம் தலை விரித்து ஆடுகிறது. கொரோனாவில் கூட நம்ம யாரும் பட்னியாக இருந்ததா சரித்திரமே இருந்திருக்காது. உண்மையா இல்லையா? ஆமீன் சொல்லுங்கள். கர்த்தர் நம்ம நேர்த்தியாய் போஷித்தார். ஹல்லேலூயா. ஃபுல் லாக்டவுன் போட்டாலும், வேலைக்கே போகலனாலும், ஓகே கவர்மெண்ட் வேலையில் பார்க்குறவங்களுக்கு சேலரி வந்திருக்கும் எப்படியோ. ஆனால் கவர்மெண்ட் வேலையில் இல்லாதவங்க தினக்கூலிலாம் பார்த்தீங்கன்னா சேலரி என்பது என்ன பண்ணியிருக்காது, வந்திருக்குமா? அவங்கள போய் கேளுங்க, ரட்சிக்கப்பட்டவங்களா நீ பட்னியாக இருந்தீங்கன்னா இல்லை, ஏன்னா கர்த்தர் அவர்களை போஷித்தார். ஹல்லேலூயா. அதை பார்க்கலும் ஒரு கொடிய பஞ்சம், பிள்ளைகளை பலி செலுத்தி பிள்ளைகளை அடித்து புசிக்கிறதான ஒரு கொடிய பஞ்சத்தில் தேசம் இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசிக்கு வருகிறது, நாளை இந்நேரத்தில் ஒரு சேர்க்கலுக்கு என்ன பண்ணப்படும், விற்கப்படும்.
முதலாவது நாம் செய்ய வேண்டியதான காரியம், ஜெயம் வர வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை அபாட்டமாய் நம்ப வேண்டும். என்ன பண்ணணுமா? அபாட்டமாய்னா அப்படியே நேச்சுரலாக அவர் சொன்ன வார்த்தையை தட்டாமல் நடக்கும்னா நடக்கும் தான். யோபோட வாழ்க்கை ஆண்டவர் சொல்கிறார், உன் வாழ்க்கை தலைக்கெல்லாம் மாறும் அப்படின்னு ஆண்டவர் போய் நேரில் போய் சொல்லியிருந்தாருன்னா யோபு சொல்லியிருப்பான், முதலாவது நான் சொரிகிறத நிப்பாட்டும், முதலாவது சொரிகிறத நிப்பாட்டும், ரெண்டாவது என் மனைவியின் வாயை அடையும். என்ன சொல்லியிருப்பான்? மனைவியின் வாயை அடையும். மூணாவது என்னை நிந்திக்கிற மனிதனுடைய வாயை அடையும். அதுக்கப்புறம் நீ என்னை எப்போ சுகப்படுத்தினாலும் போதும். ஏன்னா அவன் நெருங்கி பழகின நண்பர்கள் சொல்கிற, ஆண்டவர் சும்மாவா அந்த மனிதனை தண்டிப்பார்? விருதாவா அவர்னா? போகிறவர்னா தள்ளலை தட்டிட்டு போகிறதுக்குன்னா அவர்னா யார்? ஓகேவா? அதை சொல்லியிருப்பான், ஆண்டவரே நான் யார் என்பது உமக்கு முதல் அதிகாரத்தை சொல்லுவார், யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுற மனிதன். யார் சாட்சிஸ் கொடுக்குறா? கர்த்தரே கொடுக்குறார். ஆண்டவர்கிட்ட இப்போ போய் சொல்ல முடியுமா? அவன் சொல்கிறா, மனைவி சொல்கிறா, உன் ஜீவனை தூசித்துட்டு கர்த்தரை தூசித்து ஜீவனை என்ன பண்ணிவிடு, விட்டுடு. நீங்களாம் என்ன சொல்ல போனால், நீலாம் எதுக்கியா வாழணும்? நம்ம சொல்லுவோம்ல, சம்பாதிக்காத வீட்டுக்கார பார்த்து சொல்லுவோம், நீலாம் உனக்கெல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணி புள்ள குட்டின்னு வந்து எதுக்கு உனக்கெல்லாம்? நீலாம் கல்யாணம் பண்ணாமலே கல்யாணம் பண்ணி என்ன உயிரை வாங்குற, எங்கள் பிள்ளைகள் உயிரை வாங்குற, கேட்குறது வாங்கி தர முடியல நம்ம சொல்லுவாங்க. நம்மளாம் சொல்ல மாட்டோம், உலகத்தில் உள்ளவர்கள்லாம் பண்ணுவார்கள், பல காரியங்கள் சொல்லுவார்கள். ஆனால் இந்த யோபு அப்பையும் மனைவிக்கு விரோதமாக எந்த வார்த்தையும் என்ன பண்ணவில்லை, சொல்லவில்லை. ஆண்டவர்கிட்ட ஏன் ஆண்டவரே வாய் திறக்கவில்லை? அவன் சொல்கிறான், பல காரியங்கள் ஆண்டவருக்கும் அவனுக்கும் விரோதமாய் பேசுகிறான். விரோதமான ஆண்டோட கேள்வி கேட்குறான், ஆண்டவரே இது தெரியுமா இது தெரியுமா ஆண்டவர் கேட்குறான். ஆண்டவர் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் இவன் சொல்கிறான், என் வாயை நான் பொத்தி கொள்ளுகிறேன், நான் பேசாமல் இருக்கிறேன்ப்பா. நீ என் வாழ்க்கையில் நீர் என்ன செய்ய சித்தமாக உம்முடைய வார்த்தையை எனக்குள்ளே தரும். வசனம் சொல்றது, கிரகிக்கக்கூடாதபடிக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தை பல ரூபத்தில் நாங்கள் எப்பெல்லாம் ஒடுங்கப்படுகிறோமோ, எப்பெல்லாம் நொறுக்கப்படுகிறோமோ, கர்த்தருடைய வார்த்தை எங்களை தேற்றும். அப்போல்லாம் எங்களுக்குள்ளாக நான் சிரிச்சுட்டு சொல்லுவேன், துக்கப்படும் போது வேதனைப்படும் போது ஆண்டோட வார்த்தை மட்டும்தான் வருது. ஆனால் அது கண்ணால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. நாங்கள் இங்கே சர்ச்சின் இடத்துறப்ப நான் எடுத்து வச்சுட்டு இருப்போம், ஓகேவா? அப்போ ஒரு அம்மா வந்து நேராக உட்காந்து என்னை பார்த்துட்டு அழுகும். ஏன் அந்த அம்மா அழுதுன்னு பார்த்தா சொல்லும், நீ யாராருக்கோ ஜெபம் பண்ணுற அற்புதம் நடக்குது, உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதமும் நடக்க மாட்டேது. இன்னொரு அம்மா வந்து கேட்டாங்க, பெரிய பையனுக்கும் குழந்தை இல்லை, உனக்கும்? ஆமாம், நான் எல்லார்ட்டையுமே நான் யாருக்கும் அழுவே மாட்டேன். எப்போவுமே சொல்லுவேன், நான் மனிதனுக்கு முன்பாக அழ மாட்டேன், கர்த்தருக்கு முன்பாக அழுகணும். யாருக்கு முன்பாக தான் அழுகணும்? உங்கள் குறைகளை கர்த்தர்கிட்ட மாத்திரம் சொல்லுங்கள். மனுஷன்ட்ட சொன்னீங்கன்னா நீங்கள் வீடு போகிறதுக்குள்ளே 4 தெருக்கு போயிடும். வீடு போகிறதுக்குள்ளே எங்கே போயிடும் சொல்லுங்கள்? 4 தெரு. நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லி ஜெபம் பண்ணிங்கன்னா அந்த பரலோகம் கேட்கப்படும். ஆண்டு கேட்ட, ஆண்டவரே இந்த அம்மா வந்து எப்போ பார்த்தாலும் அழுகுது, இந்த அம்மா இப்போல்லாம் கேள்வி கேட்குது. நடுக்கவரிக்கு போகும்போது ஒரு அம்மா கேட்டாங்க, பாஸ்டே எனக்கு ஜெபம் பண்ணுங்க. ஓகேவா? எதுக்கும்மா ஜெபம் பண்ண? குழந்தை வேணும். ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குது, 2வது குழந்தை தங்க மாட்டுது, 5 வாட்டிக்கு மேலே அபார்ஷன் ஆகிட்டே இருக்குது, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஜெபம் பண்ண சொல்ல போகிறாங்க, உங்களுக்கு குழந்தை இல்லையா அப்படின்ச்சு. எப்படி இருக்கும்? உனக்கு தேவை ஜெபம், கேட்டுட்டு என்ன பண்ணிடணும், போயிடணும். உங்களுக்கு குழந்தை. நான் சொன்னேன், கண்டிப்பாக ஆண்டு நான் வீட்டில் சொன்னேன், கர்த்தர் இந்த வருஷம் முடிவதுக்குள்ளாக டிசம்பர் மாதம் உன் கையில் குழந்தை இருக்கும். இது வரைக்கும் நான் பாஸ்டிங் அதிகமாக போட்டதே கிடையாது. நான் காலேஜ் படிக்கும்போது 40 நாள்லாம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அல்சர் ஆனதுனால பாஸ்டிங் போடல. 40 நாள் உபவாசம் போட்டு நான் ஜெபம் பண்ணேன். லென்த் டே ஆரம்பிக்கிற முதல் நாள் நான் சொன்னேன் பாஸ்டிங் போட போகிறேன். எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க, தேவையில்லாமல் என்ன பண்ணக்கூடாது, 2 நாள் 3 நாள் போட்டுட்டு அப்புறம் சாப்பிடக்கூடாது, ஓகேவா? 40 நாள் நான் சொன்னேன், ஆண்டவர் சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தம். ஆண்டு சங்கீதத்தில் 115 12 14 வசனம் ஆண்டவர்கிட்ட பேசினார். அப்போ நான் பைபிள் படிச்சுட்டு ஆண்டவர் பேசினாரா இல்லையான்னு ஒரு சந்தேகத்தில் அந்த பைபிளை அப்படியே எடுத்து என் ஒய்ஃப்கிட்ட கொடுத்து, இந்த அதிகாரத்தை படி, உனக்கு ஆண்டவர் என்ன பேசுவதை சொல்லு, மார்க் பண்ணி என்கிட்ட கொடு அப்படின்னு சொன்னேன். உடனே என் மனைவி அதை படிச்சுட்டு, ஆண்டவர் என்கிட்ட எந்த வார்த்தையை சொன்னாரோ அதே வார்த்தையை கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். அதுக்கு ஒரு வசனம் விட்டு 2வது வசனத்தையும் மார்க் பண்ணி என் கையில் கொடுத்தாப்புல. நான் சொன்னேன், கண்டிப்பாக டிசம்பர் மாதத்துக்குள்ளாக கர்த்தர் நமக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பார், ஆண் பிள்ளையை கொடுப்பார். நாங்கள் அப்பயே படித்து முடிச்சதுக்கப்புறமே ஆண்டவர் ஆண் பிள்ளை தான் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? விரோதமாக தீர்க்க தரிசனம் வரும் நமக்கு. அப்போ தான் பார்க்குற பாச சில பேர்லாம் பார்த்தாங்க, கர்த்தர் உனக்கு பொம்பளை போல தாண்டா கொடுப்பாரு. என்ன கொடுப்பாரு?
நீ பண்ண சேட்டைக்கு, நீ பண்ணுற வாய்க்கெல்லாம் உனக்கு என்ன தான் கொடுப்பார்? உன்னை அடக்கிறதுக்கு யார் தான் வருவா? உங்களுக்குள்ள தான் வரும். எழுதி வச்சுக்கலாம். நான் சொன்னேன், நான் என் பேரை நான் அப்பயே டைரியில் எழுதி வச்சிட்டோம். ஜாத்னியல்ன்ற பேர் ஆண்டவர் கொடுத்தார். நான் அப்பயே என்ன பண்ணோம், ஆண்டவர் ஆம்பளை போல தான் கொடுப்பார்னு ஜாத்னியல் எழுதி வச்சோம். எந்த மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக ஆணித்தரமாக நம்புகிறானோ கர்த்தரோட வாழ்க்கையிலே பெரிய செழிப்புகளை கர்த்தர் உண்டாக்குவார். ஹல்லேலூயா. ஏற்கனவே சொன்ன 1 மணி நேரத்தில் தலைக்கீழாய் மாற முடியுமா? மாற்ற முடியும். நாங்கள் முதலாவது டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் எங்கள் வாழ்க்கையில் பார்த்து இவாஞ்சலிஸ்ட் பார்த்து சொன்னாங்க, ஏம்மா குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களிடம் என்ன பண்ணலை? இல்லை. இந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாதுலாம் நினச்சிருந்தேன். எங்கள் வீட்டுக்காரம்மா எனக்கு மெசேஜில் அனுப்பியிருந்ததுனால நான் என்ன பண்ணுறேன், சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. அவங்க சொன்னாங்க, கர்ப்பப்பையிலேருந்து உனக்கு எக்கு என்ன பண்ண மாட்டேது, ஃபீஸ் ஆகி வெளியில் வரமாட்டுது. ஃபாலிகல் ஸ்டடியில் உனக்கு என்ன கரு என்ன பண்ண மாட்டேது, குழந்தைக்கு தங்குறதுக்கான அந்த வரமாட்டுது. ஏன்னா பிசிஓடி உனக்கு இருக்கிறதுனால குழந்தை என்ன பண்ண மாட்டுது, வரமாட்டுது. ஸோ என்ன பண்ண முடியாது, கஷ்டம் தான். ட்ரை பண்ணலாம். என்ன பண்ணலாம்? ட்ரை பண்ணலாம். நான் சொன்னேன், கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பா. ஒரு வாட்டி கூட இல்லைன்னு சொல்லி நான் கேட்டதே கிடையாது. நான் இது வரைக்கும் எங்களுக்கு திருமணமாகி 2 ஆண்டுகளாக 2 பேரும் சண்டை போட்டது கிடையாது. அவள் என்ன அடித்தது கிடையாது, நானும் அடித்தது கிடையாது. திட்டினது இன்னும் நம்மள நாங்கள் பின்னாடி தான் இருக்கிறப்பல சண்டை போட்டது நானாக வாலின்றா சண்டை போட்டதே இது வரைக்கும் இல்லை. இதுக்கப்புறமும் போடவும் மாட்டோம். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை நம்ம இருதயத்தில் என்ன பண்ணணும், இருக்க வேண்டும். நமக்கு வாழ்க்கையில் ஜெயம் வரணும்னா நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை கர்த்தருடைய வார்த்தை. சொல்லுங்கள், பக்கத்தில் கேட்க, கர்த்தருடைய வார்த்தை தான். சொல்லுங்கள், கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களை பலப்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களை உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. இதே போல தான் இந்த தேசத்தில் பஞ்சமாக இருக்கும் போதும் கர்த்தருடைய வார்த்தை உண்டானது, ஜனங்கள் நம்பவில்லை. ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது, நீ புறப்பட்டு போ, உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன். ஆண்டோடைய வார்த்தையை பிடித்து கொண்டு புறப்பட்டு போனான். ஆண்டவர்கிட்ட அவன் கேட்கல, ஆண்டவரே நான் நீ போக சொல்லுகிறீர், எங்கே போகிறது? எனக்கு என்ன இல்லை, பெரிய ஜாதியாக்குவேன். என் அடுத்த சந்ததியை பார்க்கறது கூட எனக்கு நல்ல முடியல. இதில் எங்கேருந்து பெரிய ஜாதி ஆக்குறது? இன்னும் நம்ம பாணியில் சொல்ல போனால், கவலைப்படாதீங்க, நைட்டு 10 லட்சம் உங்களுக்கு தேவைகள் சந்திக்க நம்ம சொல்லுவோம், முதலாவது 50,000 வரட்டும், அப்புறம் 10 லட்சத்தை விடும். சொல்லுமா சொல்ல மாட்டோமா? நீங்கள் வேறு பாஸ்டர் அப்படின்னு. அதே போல் ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட வாயை தொடர்கள், ஆண்டவரே எனக்குன்னு ஒரு பிள்ளை கூட இல்லை, எங்கேருந்து எனக்குள்ளேருந்து சந்ததிகளை உருவாக்க முடியும்? ஆனால் கர்த்தர் சொன்னார் என்பதை அவன் ஆணித்தரமாக நம்பினான். கர்த்தர் நமக்கு ஒரு சந்ததியை தருவான் என்று சொல்லி அவன் புறப்பட்டு போனான். கர்த்தருடைய வார்த்தையை நம்பினது நிமித்தம் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். இந்நாள் வரைக்கும் ஆபிரகாமின் தேவன் என்று நம்ம அழைத்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை ஆபிரகாம் இல்லை ஆண்டவரே நான் போக முடியாதுன்னு சொல்லியிருந்தானா ஆபிரகாம் பேரை நம்ம சொல்லியிருப்போம். கர்த்தர் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிற காரணம் ஒரு முகாந்திரம் உண்டு. மரியாதை பார்த்து சொல்ல, கிருபை பெற்றவளே. ஆமாம், அந்த வாழ்த்துதல் செய்து கேட்டோடனே மரியாதைக்கு எப்படி இருந்ததா? மகிழ்ச்சியாக இருந்ததா? இருதயம் கலங்கிடுச்சு. ஐயோ இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ இருக்குமோ. அப்போ யோசித்து பாருங்கள், தேவதூதன் வந்து வாழ்த்துதல் சொன்னோன்னே மைண்டில் எப்படியா என்ன பிரச்சனையை கொண்டு வந்திருக்கான்னு தெரியலையே. வாழ்த்துதல் நானும் யாருப்பா, என்ன வாழ்த்துதல்? ஆண்டு சொல்கிறார், உனக்குள்ள தாவீதின் வேர் உள்ளே வரும். அல்லேலூயா. இவ அடுத்த வார்த்தை ஒன்றும் சொல்லு, நான் கர்த்தருக்கு அடிமை, நீ என்ன வேணாலும் செய்யும், இதனால் எனக்கு என்ன அவமானம் வந்தாலும், இதனால் எனக்கு என்ன நிந்தை வந்தாலும் அதை நான் என்ன பண்ணுறேன், ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த வார்த்தைலாம் அங்கே இருக்காது பைபிள். உடனே பைபிள் திருப்ப வேணாம், இதெல்லாம் பைபிளில் இருக்க அவமானம் நிந்தெல்லாம் இருக்காது. சாதாரண கல்யாணம் ஆகாத பொண்ணு கன்சீவ் ஆனால் ஊர் எப்படி பேசும்? நம்மளே என்ன பண்ணுவோம் உங்களுக்கு தெரியுமா? பக்கத்து வீட்டுக்கார் நம்ம ரசிக்கப்பட்ட நம்மளே என்ன பண்ணிகிட்டு இருப்போம், அந்த பொண்ணை 4 பேர்ட்டு அசிங்கப்படுத்திட்டு இருப்போம். தெரியுமா அப்படின்னு போயிட்டுருப்போம். இந்த அம்மா தெரியுமான்றப்போ போயிடும் ஓகே. ஆனால் அந்த காலத்தில் வசனம் சொல்லுது, யோசேப்பு அவளை என்னப்படுத்த விரும்பலையா, அவமானப்படுத்த விரும்பாமல். அப்போனா யோசித்து பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையினால் தனக்கு அவமானம் வந்தாலும் அதை வெற்றியாக ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை எந்த மனிதனுக்கு வருகிறதோ அந்த மனிதனை கர்த்தர் ஜெயமுள்ள வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமீன் சொல்லுங்க. எப்போவுமே நமக்கு வந்து பிசாசுக்காக ஜெபம் பண்ணணும்னா நம்ம வைராக்கியமாக ஜெபம் பண்ணுவோம், சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். நம்ம குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணால் சத்தத்தை உயர்த்தி என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஆசீர்வதியும். மற்றனுக்காக ஜெபம் பண்ணால் கை இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும்.
யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தான். அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. அதே போல் வேதாகமத்தில் பார்க்கும்போது அநேக காரியங்களை கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதான மனிதர்களை ஆசீர்வாதமான பாத்திரமாய் தான் கர்த்தர் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டோட வார்த்தையை கேட்கலன்னா, நோவா காலத்தில் வாழ்ந்ததான ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்ணாங்க? அசட்டை பண்ணினார்கள். என்ன பண்ணாங்க? அசட்டை பண்ணினார்கள். நோவா பிரசங்கம் பண்ணுறார். பல வருடங்களாக என்ன பண்ணுறார்? நோவா பிரசங்கம் பண்ண, தேசம் அழிய போது, மனம் திரும்பு மனம் திரும்பு மனம் திரும்பு. பேசியிருப்பாரா? பேசியிருக்க மாட்டாரா? பேசியிருப்பார். நோவா வேலை செய்யும் போதெல்லாம் வந்து கிண்டல் பண்ணியிருப்பானுங்க. டேய், மழை வர போதான், மழை தண்ணியை கூட என்ன பண்ணது கிடையாது, லூசு பையன் அப்போல்லாம் போயிருப்பானுங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நோவாவுக்கு வந்ததுனால தான் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பேழையை உருவாக்கினான். இது வரைக்கும் பேழை உருவானதா பைபிள் இருக்கா? இதுவரைக்கும் ஆண்டவர் சொன்னதான அளவின்படி அவன் ஒரு பேழையை செய்கிறான். ஆண்டவர் எந்த மரத்தில் செய்யணும்னு சொன்னாரோ அதே மரத்தில் செய்கிறான். ஆண்டவர் எதெல்லாம் உள்ளே வரணும்னு சொன்னாரோ அதை எல்லாத்தையும் ஆண்டோட வார்த்தையை கேட்டு 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 சரியாக தன்னுடைய காரியத்தை என்ன பண்ணான்? செய்தான். அவன் கூட இருக்கதான பிள்ளைகளும் தகப்பனுடைய வார்த்தையை கேட்டதுனால தான் பேழைக்குள்ளே போனார்கள். ஹல்லேலூயா, ஆமீன் சொல்லுங்க. ஒரு வேளை, அப்பா இது வரைக்கும் மழையும் வரல, காற்று அடிக்கல, நீர் பாட்டிலே மரம் வெட்ட சொல்லி நான் மரத்தை வெட்டி வெட்டி வந்து கொடுக்குறேன், நீர் பாட்டில் ஏதோ டிசைன் எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எங்கள் அப்பாவுக்கு ஏதோ வயசாகிறதுனால ஏதோ ஆச்சு போல் பேலை என்ன பண்ணி சொல்லிகிட்டு இருக்காரு, செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவங்க பிள்ளை தன்னோட தகப்பனுடைய வார்த்தையை தட்டாமல் அவருக்கு தகப்பனாருக்கு கீழ்ப்படுதனாலே உயிர் காக்கப்பட்டது. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினார்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவில்லை, ஜலத்திலே மடிந்து போனார்கள். முதலாவது ஏதேன் தோட்டத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினார்கள், ஆதாமும் ஏவாளும். ஆண்டவர் சொன்ன, இந்த பழத்தை நீ என்ன பண்ணாத, சாப்பிடாத, நீ சாப்பிட்டீன்னா செத்துருவேன். ஆண்டவர் சொல்ல, செத்துருவோம்னா லிட்டரலாக சாவ சொல்ல, எனக்கும் உனக்கும் உள்ள உறவு பிரிக்கப்படும், என்னோடு இருக்கிறதான ஐக்கியம், என்னோட கூட நெருங்கி பழகிறதான உறவை விட்டு பிரிந்து எங்கே போயிடுவேன், தூரமாய் போயிடுவேன். ஆனால் ஆண்டுடைய வார்த்தையை அசட்டை பண்ணி பழத்தை என்ன பண்ணார்கள், சாப்பிட்டார்கள். ஆண்டு எல்லா சூழ்நிலையும் ஒவ்வொரு மனிதனையும் பார்க்குறாரு. எல்லா நேரத்திலும் அவர் சூஸ் பண்ணுற ஆட்கள் எல்லாமே எப்படி தான் இருக்குது, ஃபெயிலியராக தான் இருக்குது. கரெக்டாக ஃபெயிலியராக தானே இருக்குது. நம்ம சக்ஸஸாக இருக்கும். யோசிச்சு கண்ணை முடி யூஸ் பாருங்கள். பாவத்தை பாவம் பண்ணாதீர்கள், பரலோகம் போக முடியாது, பரலோகம் போக முடியாது. பரலோகம் வந்தான்னா பரலோகம் வராட்டி இருந்தான்னா நான் செய்கிறது தான் செய்வேன். என்னைக்காவது ஒரு நபர் இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார், இயேசு எனக்காக மரித்திருக்கிறார், ஆண்டவர் எனக்காக தான் பரலோகத்தை மேன்மை திறந்திருக்கிறார் என்று உணர்வு நமக்குள்ளே இருந்துச்சுன்னா எந்த மனிதனாவது பாவம் செய்வோமா? சொல்லுங்கள். இருதயத்தில் கையை வச்சு, ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு உணர்வு உள்ள இருதயத்தை தாரும், உணர்வு உள்ள இருதயத்தை தாரும். நமக்கு உணர்வு இல்லாத காரணத்தினால தான் ஆண்டுடைய வார்த்தை இங்கேயே நிற்கிது. எங்கே நிற்கிது? நமக்கு அநேக வசனங்கள் மனப்படமாக தெரியும், அநேக பிரசங்கம் நம்மளை உங்களுக்கு உங்கள் கையில் மைக்கு கொடுத்தா இன்னும் அதிகமாக என்ன பண்ணலாம், நீங்கள் பிரசங்கம் பண்ணுவீங்க. ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் அந்த பிரசங்கம் நடைமுறையில் இருக்கிறதா என்பது தான் முக்கியமே. யாருடைய மெசேஜ் வேணாலும் கேட்கலாம், அந்த மெசேஜ், அந்த செய்தி நமக்குள்ளாக உயிர் பெற்று இருக்கிறதா? நம்ம சொல்கிறோம், ஆண்டவர் தன் முழு அன்பையும் உலகத்தில் காட்டுறார். யோவான் 3:16 சொல்கிறார், தேவன் தம்மோட ஒரே பிறந்த குமாரனை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தரில் உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அந்த அன்புக்கு ஈடு இணை என்பது இல்லை. ஆனால் நாம் ஆண்டுடைய வார்த்தையை மாத்திரம் அசட்டை பண்ணி கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நிமிடமும். நீ காலையில் எத்தனை பேர் பைபிள் படிச்சிங்க? படித்தவங்களாம் கையை தூக்கி காட்டுங்க பாப்போம். நான் கேட்க மாட்டேன், தூக்கிட்டாங்க. அப்போது ஒரு நாளைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை வேதம் சொல்லுகிறது, நான் வேதத்தை மறந்தா யாரை மறப்பாரா? ஒரு வேளை அப்படி மறந்துருந்தாருன்னா நம்ம இங்கே உள்ளே உட்காந்துருக்கவே முடியாது.
பைபிள் உள்ள சட்டத்திட்டத்தின்படி அவர் நமக்கு நீதியாய் நியாய தீர்த்துட்டே இருந்திருந்தாருன்னா நமக்கெல்லாம் எப்போயோ ஒரு கல்லறையை போட்டிருப்பானுங்க. கல்லறையில் அந்த குச்சி மட்டும் தான் இருக்கும் பிரின்ஸுன்னு. ஓகேவா, எலும்பு கூட இல்லாமல் போயிருக்கும். ஆண்டவர் நமக்காக இறங்குகிறார். ஹல்லேலூயா. தேவன் எந்த மனிதனையும் பயன்படுத்த முடியும். ராஜா கையில் நன்மையை கொடுக்கவில்லை, ஞானிகள் கையில் நன்மையை கொடுக்கவில்லை, மனிதராலே புறக்கணிக்கப்பட்டதான நபர்கள் கையில் தான் ஆண்டவர் நன்மையை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாள் துரோகம் செய்த போதும் அவன் அங்கேயே தீட்டு கத்திட்டு புதிய பார்ட் 2 ஆதாம் ஏவாள் என்ன பண்ணல ஆண்டவர் நினச்சிருந்தா முடியவே முடியாதா? எஸ்தர்ட்ட சொல்லுவார், நீ இப்போ சும்மா இருந்தீங்கன்னா வேற எஸ்தர் உள்ள வந்துடுவார். ஓகேவா, ஆண்டவர் எஸ்தர்னா எஸ்தர் தான், ஆதாம்னா ஆதாம் தான். உங்கள் பேர் சொல்லுங்க. நான் பிரின்ஸ்னா பிரின்ஸ் தான். என்னை கொண்டு ஆண்டவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை என்னை கொண்டு தான் செய்வார். சொல்லுங்க ஆமேன். நல்ல பக்கத்தில் கை ஆண்டவர் உங்களை கொண்டு என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை உங்களை கொண்டு தான் செய்வார். எத்தனை உங்கள் பேர் வந்தாலும் நடக்காது, உங்களை கொண்டு தான். ஆதாமே ஏவாளையும் தீர்த்து கட்டிட்டு புதிய பார்ட் 2 உருவாக்கலை. அதே ஆதாம் ஏவாளை உருவாக்கி வச்சு தான் ஆண்டவர் மீண்டுமாய் அவனுக்கு ஒரு வாழ்வை கொடுத்து, மீண்டுமாய் அவன் மேலே ஒரு கிருபையை கொடுத்து அவனை வாழ வைத்து, அவன் மூலியமாக ஆபிரகாமின் சந்ததி, யாக்கோபின் சந்ததி, தாவீதின் சந்ததி, அப்படின்னு ஒவ்வொரு சந்ததியாக தோற்று போன மனிதனிலிருந்து உருவாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அதே போல தான் இந்த ராஜாக்கள் புஸ்தகத்திலையும் ராஜாக்களை தேர்ந்தெடுக்கவில்லை, அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கவில்லை. இங்கே ஆண்டவர் சொல்கிறார் 4 குஷ்டரோகிகளை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். யாரை தேர்ந்தெடுக்கிறார்? 4 குஷ்டரோகிகள். சொல்லுங்க, 4 குஷ்டரோகி. இந்த குஷ்டரோகி தேசத்தால் கவர்னர் விருந்து கொடுக்கப்பட்ட நபர் அல்ல. இந்த குஷ்டரோகிகள் மற்ற மனிதராலே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற நபரும் இல்லை. எத்தனை பேர் குஷ்டரோகியை தொடுவீங்க? சை, ஒரு குழந்தை மூக்கு ஒளிவிட்டு வந்தாலே அப்படின்ட்டு போயிடுவோம். கரெக்டாக நான் செஞ்சிடுவேன். அதே மாதிரி தான். ஓகேவா, எங்கள் வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, பிள்ளை தானே தூக்குனேன் நம்ம பாத்ரூம் போனோட அப்படின்னு வாப்பில். ஓகேவா, சாதாரண தன்னுடைய பிள்ளை பாத்ரூம் போகிறதே நம்மளால் என்ன பண்ண முடியல, சகிக்க முடியவில்லை. அப்போ குஷ்டரோகியை தொடுறது எவ்வளோ பெரிய வியாதிதமா. ஆண்டவர் அந்த 4 குஷ்டரோகி பற்றி பைபிள் பல விதங்களில் சொல்லுகிறது. குஷ்டரோகி சில தண்டனை பனிஷ்மெண்ட்டினால் என்ன பண்ணுகிறதா, ஒரு மனிதனுக்கு குஷ்டரோகம் வருகிறது. எதனால் வருது? தண்டனை. அவன் பாவம் பண்ணிட்டான், அவன் அடிக்கணும். பாவம் பண்ணிட்டான், அடிக்கணும். அந்த நியாய தீர்ப்புக்காக வருகிற குஷ்டரோகம் உண்டு. ஹல்லேலூயா. சில வசனங்களை மட்டும் உதாரணமாக வாசிப்போம். என்னாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2, 3, 4. என்னாகமம் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அவர்கள் தீட்டு படுத்தாதபடிக்கு நீங்கள் அவர்களை பாளையத்திற்கு புறம்பாக. இந்த மனிதர்கள் மற்ற மனிதர்களுடன் இணைந்து வாழ தகுதி அற்றவர்கள். என்ன அற்றவர்கள்? சொல்லுங்க. முதலாவது அவருடைய நிலைமை எல்லா மனிதனுடன் சேர்ந்து உட்கார்வதற்கு தகுதி அற்றதான மனிதர்களாய் மாற்றப்பட்டார்கள். ஏன்னா அவர்கள் மூலியமாக ஜனங்கள் என்ன ஆயிடுவாங்களாம், தீட்டுப்பற்றுவார்கள், அசுத்தமாக்கப்படுவார்கள். பரிசுத்தமாக இருக்கிற ஜனங்கள் இந்த மனிதன் தொடும்போது அவனும் என்ன ஆகிறானா, தீட்டுப்படுகிறான். அதே 12 12:14 வாசிப்போம். ஆ ஆ ஆ ஆ ம் 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 ம்
சரி, இதில் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த வசனம் மன்னித்துக்கொள்ளவும், வசனம் கொஞ்சம் மாறிடுச்சு, ஓகேவா? அவன் என்ன பண்ணுவான், தீட்டுப்பட்டதான காரியத்திலே மனிதர்கள் என்ன பண்ணக்கூடாது, கலவக்கூடாது. அதே போல் மோசேயுடைய சகோதரி தீர்க்கதரிசி, முதல் பெண் தீர்க்கதரிசி மிரியம், மோசேக்கு விரோதமாய் பேசும்போது அவள் என்னவாகிறா, குஷ்டரோகி ஆகிறா. அப்போது ஒரு ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் நாம் கலகம் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கை தீட்டுப்பட்டதாய் மாறி போகிறது. என்னவா மாறுதான்? மோசே யாரு? கர்த்தருடைய ஊழியக்காரன். யாரு? கர்த்தருடைய ஊழியக்காரன். மிரியம் சகோதரி தீர்க்கதரிசி. அவள் பெரிய குற்றம்லாம் ஒன்றும் பண்ணவே இல்லை. அவள் என்ன சொல்கிறா, மோசேட்ட மட்டும்தான் ஆண்டவர் பேசுவாரா, எங்கள்கிட்டலாம் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், பேச மாட்டாரா? இதுதான். அப்போது ஆண்டவர் பார்க்குறாரு, என் தாசனாகிய மோசேட்ட நான் முகமாக பார்ப்பேன். எப்படி பேசுவேன்? ஃபேஸ் டு ஃபேஸோட பேசுவேன். உன்கிட்ட நான் சொப்பனத்தில் பேசுவேன், உன்கிட்ட மறைமுகமாக தான் பேசுவேன். ஆனால் என்னுடைய தாசனாகிய மோசேட்ட நான் முகமுகமாக லிட்ரலாக என்ன பண்ணுவேன், பேசுவேன். எது பெரியது? முகமுகமாய். ஆண்டவர் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதான நெருங்கி இருக்கிறதான மோசே மேலே தான் கர்த்தருடைய கண்கள், கர்த்தருடைய கரங்கள் இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ உள்ள ஆண்டவர் இந்த காலகட்டத்தில் இருந்தாருன்னா சர்ச்சில் முக்கால்வாசி பேர் குஷ்டரோகம் வந்திருக்கணும். உண்மையா இல்லையா? என்ன பிரசங்கம் பண்ணுறாரு இந்த பாஸ்டர், என்னை விட்டுருந்தா எத்தனை முறை பாஸ்டருக்கு விரோதமாக நம்ம பேசுவோம். ஓகே, நம்ம பேச மாட்டோம். யூடியூப் சேனல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பண்ணுற அட்டோலி எல்லாம், ஓகேவா? அப்போது ஆண்டவர் எதற்கு இது வரைக்கும் நம்மளை வைத்திருக்கிறாருன்னா அந்த ஊழியக்காரர்கள் மத்தியில் தான் நமக்கு அற்புதமே நடக்கும். யார் மத்தியில் தான் நடக்கும்? ஆமாம், மிரியமுக்கு விடுதலையே மோசே மூலியமாக தான். ஆண்டவரே எதுவும் என்ன பண்ணிடாதையும் செஞ்சிடாதையும், இறக்க பாராட்டும், ஒதுக்கி வை, யாராக இருந்தாலும் ஒதுக்கு. தேசத்துக்கு புறம்பான மனிதனால் அருவருக்கப்பட்டதான மனிதர்கள், இன்னும் கொடுமையான காரியங்கள் சொல்ல போனால் தன் வாயாலே தீட்டுன்னு கத்திக்கிட்டு தேசத்துக்குள்ளே வரணும். தன் சொந்த குடும்பமும் தன்னை மதிக்காது, சொந்த குடும்பமும் மதிக்காது. அவன்கிட்ட ஒரு டம்ளர் தண்ணி கூட என்ன பண்ண மாட்டான், வாங்கி குடிக்க மாட்டான். அப்போது அவங்களோட நிலைமை, ஒரு குஷ்டரோகியோட நிலைமை ஒரு மனதில் இருந்தால் எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் டிப்ரெஷனில் இருந்திருப்பான். நம்மளாம் சொல்லுவோம், வேலைக்கு போனாலே சொல்லுவோம் செம்ம டிப்ரெஷனில் இருக்குங்க, லேப்டாப்லேயே உட்காந்துருக்க செம்ம டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். மன அழுத்தம். அப்போது ஒரு குஷ்டரோகியின் மன அழுத்தம் எவ்வாறாக இருக்கும் யோசித்து பார்த்துருக்கீங்களா? தேசத்தால் புறக்கணிக்கப்படுகிறான், தன் வீட்டை விட்டு துரத்தப்படுகிறான், அவன்கிட்ட எவனும் தொடக்கூடாது, அவன் பக்கத்தில் வந்தாலே சுற்றிக்கிட்டு என்ன பண்ணணும், போகணும். சாலையை போற்றி கொண்டு கிராமத்தில் வரும்போது தீட்டான மனிதன் வருகிறேன், அவர் அவ்வளோ நிலை, கொடிய நிலை. யோசித்து உங்கள் பக்கத்தில் யாராச்சும் வந்து உட்கார வச்சு நகர்ந்து போ அப்படின்னு என்ன பண்ணுவான், என்னை பார்த்து நகர்ந்து போன்னு சொல்கிறேன் நீனு. அப்போ நம்ம பேச மாட்டோமா? பேசுவோம். நம்மளை பார்த்து சீன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், எப்படி சீன்னு பேசலாம், கை நீட்டி பேசலாம். என்னை பார்த்து கை நீட்டி பேசிட்டேன். அப்போது ஊரே ஒரு மனிதரை பார்த்து கை நீட்டி இவன் தீட்டான மனிதன், இன்னும் கொடுமையான காரணம், தன் குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்டு சாப்பாடு கொண்டு போனால் வச்சுட்டு வந்துடணும். இந்த அளவுக்கு கொடுமையான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற மனிதனை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். யார் தேர்ந்தெடுத்தா? ஆமாம், 2வது அங்கே வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 3வது வசனத்துலேருந்து. குஷ்டரோகிகளான 4 பேர் இங்கே இருந்து சாவ வேண்டியது என்ன? அவன் சொல்கிறான், தேசத்தில் கொடிய பஞ்சமாக இருக்கிறது, நான் இங்கே இருந்து சாவது என்ன? நம்ம எந்த மனிதனுக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதோ அந்த மனிதன் கர்த்தருக்காக ஏதாவது செயல்பட வேண்டும் என்று நினைப்பான். ஏதாவது செயல்பட வேண்டும் என்றது. ஆண்டரோடு 12 சீஷர்கள் இருந்தார்கள், அப்படி தானே? ஆண்டோடு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றுமே விளங்கலை, ஒன்றுமே கெத்தாக போயிட்டுருக்கானுங்க. போகும்போதெல்லாம் நான் வந்து போ, யார் தெரியுமா,
ஏசப்பாவோட சீஷர்னாலாம் நவரு அவரை தோடணுன்னா ஃபஸ்ட்டு என்னென்ன பாரு. ஒரு கலெக்டரோட பிஏட்ட போனீங்கன்னா சொல்லுவான், கலெக்டர் கூட அந்த அளவுக்கு பேச மாட்டார். அவர் பக்கத்தில் இருக்கிற பிஏ வாட்ச்மேனில் பார்த்தா ஃபஸ்ட்டு என்ன கவனி, அப்புறம் அவரை கவனி. அப்போ 12 சீஷர்களும் போகும்போது ராஜ மரியாதையோட போயிருப்பான். ஐயா ஏசப்பாவை பார்க்கலாமா, ஆண்டவரை பார்க்கலாமா, சரி சரி வா, அப்படி வா, இப்படி போ, அப்படி தான் இருந்திருக்கும். ஆண்டவர் பிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் 12 பேரும் காண போயிட்டாங்க. இப்போது 12 பேரும் ஆண்டோட சுற்றுனது எதுக்கு? அதுக்கு இன்னும் சொல்ல போனால் வாலிப பசங்களாம் என்ன பண்ணுவாங்க, இந்த அரசியல்வாதி பக்கத்தில், இந்த ரவுடி பக்கத்தில் பேட்டுக்கு இப்படி பண்ணி நிற்பாங்க, இப்படியே வரப்ப ஒன்றுமே இருக்க டம்மி பீஸாக இருக்கும். ஏன்னா பக்கத்தில் போயின்னா அவர் பக்கத்துலன்னா நமக்கு என்னவா இருக்கும், ஒரு கெத்து. அதே போல் இந்த 12 பேரும் அப்படி தான் சுற்றிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் சொல்கிறார், மறைமுகமாக பரலோகத்துக்குரிய தரிசனத்தை, மறைமுகமாக தேவனுடைய ராஜ்யத்தெல்லாம் சொல்லியிருக்கிறார். உடனே சீஷருக்கு, ஏன் ஆண்டவரே வெளிப்படையாக பேசாமல் ஏன் மறைவாய் சொன்னீர்? நீ புரிஞ்சுக்கணும் தான்ப்பா, நான் என்ன பண்ணேன், மறைமுகமாக சொல்கிற கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு. அதையும் கேட்காம ஓடிட்டானுங்க. என்னைக்கு அந்த மனுஷனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ அப்போது பேதுரு சொல்கிறான், என் ஆண்டவரை நேராக சிலுவையில் அடிச்சிங்க, என்னை தலைக்கில் அடி, நான் பாத்திரன் அல்ல. கர்த்தருக்காக அந்த 12 பேரும் தன் வாழ்க்கையவே அர்ப்பணித்தார்கள். ஏதோ ஆண்டு நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டு சபைக்கு ஓடி போய்கிட்டு வந்துக்கிட்டு பெரிய காரியங்கள் அல்ல. கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிறதான மனிதர்களை தான் கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்கள், பழைய ஆரம்பத்தில் இருந்த விசுவாசிகளுக்கும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதான விசுவாசிகளுக்கும் பல சம்பந்தங்கள் இல்லை. உண்மையா? நம்மளை பார்த்து நீங்கள்லாம் வெள்ளையும் சொல்லையுமா தான் சர்ச்சைக்கு வரணுன்னா எத்தனை பேர் வருவோம்? அடப்பாங்க பாஸ்டர், துவைக்கிறது எனக்கு தானே தெரியும், சொல்லுமா சொல்ல மாட்டோமா? ஆனால் ஒரு காலத்தில் ஃபுல்லாக வெள்ளையாக தான் வரணும், எல்லாம் வெள்ளையாக வந்தாங்க. இப்படி தான் நின்று முட்டி போட்டு ஜோம் பண்ணு, பாசிக்கு கால் எப்போ வலி போகுதோ அது வரைக்கும் நேர் முட்டி தான். இப்போலாம் நம்ம சொன்னோன்னா என்ன பண்ணியிருப்போம், வேறு சர்ச்சை பார்த்துக்கலாம், இப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம் இந்த காலகட்டத்தில். ஆனால் கர்த்தர் அந்த 12 பேரையும் மோல்ட் பண்ணதான விதங்கள் வேறு. விட்டு ஓடினாலும் தகுதி இல்லாமல் போனாலும் ஆண்டவர் அவர்களை தகுதிப்படுத்தினார். எப்படி இந்த 4 குஷ்டரோகிகளும் தகுதியே கிடையாது, அன்ஃபிட், தேசத்துக்குள்ளே வரத்துக்கு அன்ஃபிட். இந்த 12 பேர் ஆண்டவர் விட்டு ஓடிட்டானுங்க. திரும்பவும் ஆண்டவர் உயிரோடு வந்ததுக்கப்புறம் ஆண்டவர் தான் போய் நிற்கிறார் பக்கத்தில், வா உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுவேன். நீங்கள் எத்தனை பேர் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்திருக்கிறீர்கள்? ஆனால் நம்ம சொல்லுவோம், நான் ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் ஆகுது தெரியுமா, நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆகுது தெரியுமா, எங்கள் சர்ச்சிலே நான் தான் பெரிய ஆளு. உங்களால் ஆண்டவருக்கு ஆத்தும ஆதாயம் எத்தனை நபர்களை நீங்கள் செய்திருக்கிறீர்கள்? யோசித்து பாருங்களேன். இந்த 4 குஷ்டரோகிகள் தன்னுடைய சுய லாபத்தை நினைத்தார்கள் என்றால் அங்கேயே சாப்பிட்டுட்டு அவன் சொத்தை அள்ளிட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பானுங்க. அவன் சொல்கிறான், நாம் செய்வது சரியல்ல, நாம் செய்வது ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை வரோம், ஜெபம் பண்ணுறோம், காணிக்கை கொடுக்குறோம், போய்கிறோம். ஆனால் எத்தனையோ இந்த திருச்சியில் உங்கள் ஏரியாவில் இயேசுவை அறியாத ஜனங்கள் எத்தனையோ நபர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். யோசித்து பாருங்களேன். நம்ம ஆனந்தத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சென்னை சில்க்ஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ட்ரெஸ் எடுத்துட்டிங்களா, இல்லை கிறிஸ்மஸ்க்கு சென்னை சில்க்ஸ் போங்க, அங்கே உங்களுக்கு கம்மி ரேட்டில் ஆஃபரில் என்ன பண்ணுறான். என்னைக்காவது ஒரு நாள் இயேசு இல்லாமல் நீங்கள் அக்கான்னு கூப்பிட்ட நபர் மரித்தால் பாயிண்ட் டு பாயிண்ட் நரகம் தான். இயேசு இல்லாமல் எந்த மனிதன் மரித்தாலும் நரகம்தான். இந்த 4 குஷ்டரோகிகளும் தேசத்தில் இழிவாய் பார்த்த நபர்கள், கேவலமாய் பார்த்ததான நபர்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேகர் பார்க்கலாம், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இன்னும் ரட்சிக்கப்பட்டானாமே அப்போலாம் கேவலமெல்லாம் பார்க்கலாம், ஒரு மாதிரியே பேசலாம். ஆனால் அவனுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் தலையை தான் கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. பயந்து ஓடி உட்காரலை. இவன் சொல்கிறான், இங்கே இருந்தாலும் சாவோம், அங்கே போனாலும் சாவோம். சாவு என்பது நிச்சயம்தான். எப்படி செத்தா என்ன, அப்படி தானே இந்த முடிவுக்கு இறங்கிட்டாங்க. ஏன்னா அவன் சொல்கிறான், மனுஷனால் மதிக்கப்படலை, அவமானப்படுத்தப்பட்டேன், சாப்பாடு இல்லை, இங்கே இருந்தாலும் அவன் அடித்து கொள்ளுவான், அங்கே போனாலும் அடித்து தான் கொல்ல போகிறான், சாவும். ஆண்டவர் சொல்கிறார், உன்னை சாவதற்கு அழைக்கவில்லை, கர்த்தருக்காக சாட்சியுள்ள வாழ்க்கை,
வாழ்வதற்காக அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் எப்பக்கத்திலும் எடுக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை. நம்ம சுற்றி பிரச்சனைகள், சூழ்நிலைகள், கஷ்டமான வியாகுலங்கள் நம்மளை நெருங்கினாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நம் மனதில் வைத்திருந்தோம் என்றால் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அப்படியே தொடர்ந்து வாசிப்போம் அந்த அதிகாரத்திலே. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம். போவோம் என்றாலும் அங்கே சாவோம், இங்கே இருந்தால் சாவோம். ஆகையால் போவோம் வாருங்கள், சொல்லி போக அங்கே என்ன இல்லையா, ஒருவரும் இல்லை. அடுத்தது இதுதான் நம்ம நல்லா கவனமாக கவனிக்க. அங்கே ஆண்டவர் சீரியன் பாளையத்திற்கு என்ன இரைச்சலின் சத்தம், ரதங்களின் இரைச்சல் சத்தத்தையும் குதிரைகளின் இரைச்சலின் சத்தத்தையும் மகா இராணுவத்தின் இரைச்சலின் சத்தத்தையும் கேட்க பண்ணினார். இதோ போக வர, போருக்கு வர போதும் சொல்லி. இப்போ இந்த 4 குஷ்டரோகிகளும் அந்த பாளையத்துக்குள்ள வரும்போது அவன் அந்த ஜாதிகளுக்கு என்ன சத்தம் கேட்குதான், ரதங்களின் சத்தத்தையும் குதிரைகளின் சத்தத்தையும் மகா சேனைகளின் சத்தத்தையும் கேட்க பண்ணது. இதுவரைக்கும் இந்த குஷ்டரோகிகள் தெருக்குள்ள, கிராமத்துக்குள்ள, ஏரியாக்குள்ள வந்தா ஐயோ தீட்டான மனுஷன் விலகி போங்கள் அப்படின்னு சொல்ற சத்தம் தான் கேட்டிருக்கோம். ஆனால் இந்த 4 குஷ்டரோகிகளும் இப்போ பட்டணத்துக்குள்ள வரும்போது அந்த ஜனங்களுக்கு கேட்கிற சத்தம் குதிரை இராணுவத்தின் சத்தம். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு ஆண்டவர் சொல்றாரு, அவர் ராஜாக்களின் சேனையை வர பண்ணுகிறதா இருக்கிறதா. ஹல்லேலூயா. எந்த மனிதனை பார்த்து தேசங்கள், கிராமங்கள், மனிதர்கள் ஒதுக்கப்பட்டார்களோ அதே மனிதர்கள் இப்பொழுது தேசத்துக்குள்ளாக வரும்போது அந்த மனிதனுடைய சத்தம் அவமானத்தின் எண்ணங்கள் அல்ல, ராஜா கேட்சிக்கிற சத்தத்தை போல அந்த 4 பேர்கள் கால் அடிகள் குதிரை யுத்தத்தின் சேனையுடைய சத்தத்தை போல கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. எப்போ இது நடக்கும்னா, கர்த்தருக்காக எந்த மனிதன் ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கும் போது தான் நடக்கும். ஹல்லேலூயா. நமக்கு அநேகருக்கு ஆசைலாம் உண்டு. கர்த்தருக்காக நம்மெல்லாம் நோட்டு கொடுத்து கர்த்தருக்காக செய்ய சொல்லி எழுதணும்னா நோட்டே பத்தாது. 10 நோட்டு வாங்கி என்ன பண்ணிகிட்டு இருப்போம், கபா கபா கபான்னு எழுதிட்டு இருப்போம். ஆண்டு எனக்கு கொடுத்த திட்டங்கள், எனக்கு கொடுத்த தரிசனங்கள், பல காரியங்கள் எழுதும். ஏன்னா அதில் ஒரு திட்டம் நம்மளால் நிறைவேற்ற முடியுமா? இன்னும் சொல்லப்போனால் வருஷம் வருஷம் நியூ இயர் அப்போ நம்ம பொருத்தனை பண்ணுவோம். ஆண்டவரே இந்த வருஷத்தில் முழு வேதாகமத்தை படித்து முடித்து விடுவேன். ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை இந்த இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை இனி நான் ஆலயத்துக்கு தொடர்ந்து லேட்டாக தான் வருவேன். இப்போல்லாம் தீர்மானம் பண்ணுவோம், அக்கா சீக்கிரமாக வந்துடுவேன், சர்ச்சில் எல்லா காரியமும் பண்ணுவேன் அப்போல்லாம். ஆனால் அந்த நியூ இயர் முடியும் போது எத்தனை பேர் நடந்திருக்கோம்? முயற்சி செய்வதில்லை. என்ன செய்வதில்லை? முயற்சி. ஆனால் இந்த 4 பேரும் போவோம் போவோம் அப்போன்னு அங்கேயே பாளையத்துக்கு புறம்பாக உக்காந்துருந்தவங்கன்னா வெற்றி வந்திருக்குமா? வந்திருக்கே வந்திருக்காரு. இன்னும் சொல்ல போனால் இந்த ஸ்பீக்கரை கொஞ்சம் இறக்கி வைப்பான்னு நான் சொல்லணும்னு வச்சுங்களேன், இறக்குவோம் பாஸ்டர், இறக்குவோம், இருங்க இறக்குன்னு சொல்ல இறக்க முடியாது, போய் தூக்கி என்ன பண்ணணும், இறக்கணும். அதே போல தான் கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிறதான காரியத்தை, உங்களை கொண்டு வைத்திருக்க திட்டத்தை யார் தான் துவக்க வேண்டும்? நம்ம இன்னும் பேசுகிறோம், கர்த்தர் தாங்க துவக்கணும். யார் தான் துவக்கணும்? கர்த்தர் தாங்க துவக்கணும். அதுக்காக தான் காத்திருந்து உபவாசம் பண்ணி என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ஜெபிச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் எப்போ வாசல் என்ன பண்ணுறாரு, திறப்பார்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அவர் திறந்துட்டாருன்னா போய் பொத்துல என்ன பண்ணிடுவேன். ஓகேவா? ஆண்டவர் எப்பயோ பூமிக்கு வந்தாரோ அந்த தரிசனத்துக்கு ஏற்ற வாசல்களை கர்த்தர் திறந்து விட்டார்.
ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரங்கள் குறுகி போகவே இல்லை. குறுக்கி கொண்டு இருக்கிறோம். என்ன பண்ணிட்டு இருக்கோம்? குறுக்கி கொண்டு இருக்கிறோம். யோசித்து பாருங்க, நம்ம சபையில் புதுசாக ரட்சிக்கப்பட்டு இயேசுவை அறியாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்ததான நபர்கள் எத்தனை பேர்? போன வருஷத்தில் நாங்கள் நான் சபைக்கே வந்தேன், இயேசுவே தெரியாதுன்னு சொன்ன ஆட்கள் கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். ஒரே ஒரு நபர். சரி, 2 வருஷத்தில் 3 4. நான் சொல்கிறது புரியுதா? இயேசுனாலே யாருன்னு தெரியாது. புரியுதா? இயேசுனாலே யாருன்னு தெரியாது. சுவிசேஷம் சொல்லி என்னை அழைச்சிட்டு வந்து சபை நம்பினதான காரியம் குறைந்து கொண்டே இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் எங்கள் சர்ச்சுக்கு ஓரளவுக்கு ஃபுல்லாச்சு பரவாயில்ல. இல்லை, நீங்கள் செய்ய வேண்டியதான காரியத்தை மறந்து கொண்டு இருக்கிறீர்கள். எண்ணிக்கை குறைந்து கொண்டு இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகி வரவங்க சர்ச்சுக்குள்ளே வராங்க. ஞானஸ்தான ஆராதனை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம், அந்த பிள்ளை பெருசாகி அந்த பிள்ளையை கொடுக்குறோம். ஆனால் இயேசுவை அறியாத, இயேசு தெய்வமான்று தெரியாத ஜனங்களுக்கு எத்தனை பேர் ஞானஸ்தானத்துக்குள்ளாக ஆயத்தம் பண்ணுகிறோம். நம்ம ஒரே வார்த்தை சொல்லுவோம், நான் சொல்லி அவன் கேட்கவே மாட்டானே. உண்மையா இல்லையா? இப்போ சொல்கிறாரு, நான் ஒரு ஆளை ஆண்டுக்குள்ளே நடத்துறதுக்குள்ளே எப்படி என்ன பண்ணுறான்னா கற்ப வேதனைப்படுகிறேன். நான் உண்மையாகவே இவாஞ்சலின் டெலிவரி அப்பா போதும்பா அப்படி என் மனசுலேயே தோணுச்சு. நைட்டு 1 மணிக்கு லேபர் வார்டு உள்ள அழைச்சிட்டு போனாங்க. காலையில் இவங்களோட போன ஆட்கள்லாம் டெலிவரி ஆகி நார்மலாக வெளில வந்துட்டுருக்கு. நான் வர்ற மாட்டில் கேட்பேன், என்னம்மா ஆச்சுன்னா, உங்கள் மனைவி தூங்கிட்டு இருக்காருப்பா, தூங்கிக்கிட்டே இருக்கு. நான் சொன்னேன், வலிக்குதா? அப்படின்னா ஒன்றுமே சொல்ல மாட்டுது, அமைதியாக கிடக்கு, படுத்தே கிடக்கு. நான் சொல்லுவேன், அத்தை உள்ளே போய் பார்க்கலாமா? எங்கள் அத்தை அங்கங்கே போய் நின்றுட்டு இருப்பாங்க. ஓகேவா? இன்னும் நின்று பார்த்துட்டு இருப்போம். நான் சாம் அத்தை எல்லாம் நின்றுட்டு எட்டி பார்ப்போம். ஏதாச்சும் சவுண்டு கேட்குதா, இல்லை கத்துற சவுண்டாவது வழியில் சவுண்டு கேட்குதான்லாம் எட்டி பார்ப்போம். ஒரு சவுண்டுமே நான் இல்லை, வரவே இல்லை. காலை 8 மணி ஆச்சு. உள்ளே போனதோட 4 பேரும் போயிட்டாங்க டெலிவரி ஆகி. எங்கள் வீட்டுக்காரம்மா ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டாங்க உள்ளேயே, பார்த்துக்கலாம் அப்படின்னு. மதியானம் ஆகியும் வரல, மதியானம் ஆகியும் 2 மணி ஆச்சு வரல. உள்ள பயம், எனக்குள்ள என்னாச்சு பயம். என்ன ஆண்டவரே, சிரிச்சுட்டே சொல்கிறேன், ஆனால் அன்னைக்கு பயங்கரமாக இருந்துச்சு நிலமை. ஓகேவா? என்ன ஆண்டவரே, அவங்க சொல்கிறாங்க, ஒரு அம்மா சொல்ல, பனி குடம்லாம் உடஞ்சிச்சாம்ப்பா, குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு, அந்த குழந்தை ஒழுங்காகவே கோஆப்ரேட் பண்ண மாட்டுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில, போய் பேசுங்க அப்படின்னு எங்கள் அத்தை சொன்னாங்க. நாங்கள் வரலாமா? அந்த அம்மா உள்ளே போனால் அடிச்சு துரத்தி விட்டுறாங்க. இங்கெல்லாம் வரக்கூடாது, போங்கம்மான்னு. எங்களுக்காக ஒன்றும் புரியலை, என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போது எனக்கு கரெக்டாக ஒரு 3 மணி போல் ரொம்ப எனக்கு பயம் வந்துருச்சு. என்னடா இவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்ட்டு. சரி, நமக்கு ஒரு வயிறு ஒரு மாதிரியா வாஷ் அவுட் ஆகிடுச்சு பயத்தில். உடனே இப்போ ஆண்டோட போய் ஜெபம் பண்ண உள்ளே போயிட்டு, என்ன ஆண்டவரே, நீங்கள் தானே கொடுத்தீங்க, பேர் கொடுத்துருக்கீங்க, ஒருவேளை இதெல்லாம் பொய்யா இருக்குமோ? ஓகேவா? நீங்கள் தானே பேர் கொடுத்தீங்க, ஏதாச்சும் ஆச்சுன்னா நீங்கள் பேர் கொடுத்ததெல்லாம் நான் எப்படி சொல்லுவேன்? அப்போ ஆண்டு என்ன சொன்னார்? குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, தாமதித்தால் நடக்கும், காத்திரு. இந்த ஒரு வார்த்தை யாரோ என்கிட்ட பேசினது போல இருந்துச்சு. உடனே நான் கரெக்டாக வெளியில் வரேன். சாம் பையன், மாமா ஆம்பளை புள்ள வந்துட்டான், ஆம்பளை பையனானு. ஏய், உண்மையாக பார்த்தியா, நம்ம குழந்தை தானா? அதுக்கப்புறம் சொன்னாங்க பிறந்துருச்சு. கேட்டதுக்கப்புறம் என்னாச்சு? அந்த வார்த்தை வர வரைக்கும் காத்திருக்கணும். என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். உங்களை குறித்த திட்டம், தரிசனம், ஆண்டவருக்கு வார்த்தை உங்களுக்கு காதில் போட்டிருப்பார். உண்மையா இல்லையா? நீங்கள் சொல்ல, ஆண்டு என்கிட்ட எந்த தரிசனமே கொடுக்கலன்னு சொல்லுங்க, கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். இப்போ ஃபுல்லாகவே தரிசனத்தோடு தான் உட்காந்துருக்குறீங்க. ஃபுல் தரிசனம்தான். ஆனால் அந்த தரிசனத்தை நாம் செயல்படுத்த மறந்து போய் கொண்டு இருக்கிறோம். ஆண்டு என்னை கொடுத்து தரிசனம் வைத்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டு சொல்கிறாரு, இந்த தம்பிகிட்ட போய் நீ பேசு அப்படின்னு நான் சொல்கிறாரு. ஆனால் நான் பேசாமல் இவன்கிட்ட நான் போய் பேசணுமா அப்படின்னு அலட்சியம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா, ஒரு வேளை என்னை கொண்டு வச்ச திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றாமலே முடித்து விடுவார். யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் தொட்டு பார்த்தாவது அவரை உருவத்தை தெரிஞ்சாச்சும் மனம் திரும்பட்டும்னு தான் வச்சுக்கிறார். அநேகர் பிரசங்கம் பண்ணுவாங்க, இயேசு கிறிஸ்து 2000 வருஷமாக வரேன்னு சொல்லிட்டு இருக்காரு, ட்ரெயின் கிடைக்கல அப்போல்லாம் சொல்லுவாங்க. அவர் தாமதிக்கிறார் என்றால் உங்கள் குடும்பத்திலே ரட்சிக்கப்படாத நபர்கள் உண்டு, உங்கள் கிராமத்திலும் ரட்சிக்கப்படாத நபர்கள் உண்டு.
அதை குறித்ததான கணக்கோடு ஆண்டவர் வருவார். வசனம் சொல்றது கூட்டி வச்சுதே அவரோட வசனமே சொல்லுங்க, வசனமே நியாயம் தீர்க்கும். அவனை நிற்க வச்சு பேசிகிட்டா இருக்க மாட்டார். ஏன் இப்படி பண்ண இப்படி பண்ணலாம் கேட்க மாட்டார். வசனம் தான் நம்மளை என்ன பண்ணும், நியாயம் தீர்க்கப்படும். நமக்கு எவ்வளோ வசனங்கள் அறிவு இருக்கிறதோ இல்லையோ, ஓகேவா, கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வைத்த திட்டத்தை அந்த வசன அறிவு மூலமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததான தாளந்து மூலியமாக பயன்படுத்த வேண்டும். இந்த 4 குஷ்டரோகிகளும் தேசம் புறக்கணிக்கப்பட்டது, தேசத்துக்கு நான் ஏன் செய்யணும் அப்படின்ற மைண்ட் என்ன பண்ணலை, வரலை. என்ன புறக்கணித்தாலும் என் ஜனங்கள் அழியக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்திற்காக இவன்கள் பாளையத்துக்கு உள்ளே போய் நின்னும் அதை எடுத்துக்கொண்டு ராஜா கிட்டே என்ன பண்ணுறான், அறிவிக்கிறான். இதே நம்மளாம் தான் நம்ம பண்ணியிருப்போம். போன வாரம் தான் வீட்டில் நம்ம திட்டிட்டு போனான், வந்து சொல்லியிருப்போமா இல்லையா, திட்டிட்டு போனான், நம்மளெல்லாம் பிரச்சனை எழுத்துட்டு போனான். அவனுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கக்கூடாது, ஊருக்கே பத்திரிக்கை கொடுப்பேன். அவனுக்கு என்ன பண்ண மாட்டேன், பத்திரிக்கை கொடுக்க. செத்தா கூட வாசப்படி என்ன பண்ண மாட்டேன், செத்து போன ஒன்றையே தூக்கிட்டு தான் போகணும், நீ வாசப்படியை மிதிக்க மாட்டேன். ஓகேவா, நம்ம இப்படிலாம் வைராக்கியமாக இருப்போம். ஆனால் ஆண்டவர் உங்களை கொண்டு 4 குஷ்டரோகிகளை கொண்டு தேசத்துக்கு ஒரு எழுப்புதலை கொண்டு வர முடியும் என்றால், கை கால் எல்லாம் சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. உண்மையாக இல்லையா? நம்மளை கொண்டு இந்த திருச்சி பட்டணத்தில் எழுப்புதலை கொண்டு வர முடியுமா முடியாதா சொல்லுங்கள். உன்னை ஜெயலலிதா அம்மா பாணியில் செய்வீர்களாலாம் கேட்க முடியாது. ஓகேவா, நீங்கள் எழும்புகிற வரைக்கும் திருச்சியில் எழுப்புதலை பார்க்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் எழும்பி துணிவோடு போகாத வரைக்கும் நம்முடைய சபையில் ஒரு எழுப்புதலை பார்க்க முடியாது. எத்தனை பிரசங்கிமார் வந்தாலும் சரி, எத்தனை தீர்க்கதரிசிகள் வந்தாலும் சரி, உங்கள் இருதயத்தில் வாங்க போய் கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஒரு உணர்வு வந்துருச்சுன்னா எழுப்புதல் தானாய் வரும். பக்கத்தை சொல்லுங்கள், நீங்கள் எழும்பாத வரைக்கும் எழுப்புதல் சபைக்குள்ளே வராது. சொல்லுங்கள், சபைக்குள்ளே வராது. இன்னும் வேதனைக்குரிய காரியங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து இங்கே வராங்க. எங்கேருந்து வராங்க, எங்கள் ஊர்லேருந்து, எங்கள் ஊரை தாண்டியும் இங்கே வராங்க. ஏன் ஏன் நம்பிக்கை வேறு. எங்கள் ஊரில் ஒரு அம்மா இருக்குது, அந்த அம்மா போயிட்டு ஆள் சேர்க்குது, வா அங்கே போவோம், நான் வேன் பிடிக்கிறேன். என்ன பிடிக்கிறேன், நான் வேன் பிடிச்சி உன்னை அழைச்சிட்டு போகிறேன். அங்கே போனால் உன் பிரச்சனைலாம் என்ன பண்ணிடும், தொடர்ந்து 4 வாரம் வா என்னோட, 5ஆவது வாரம் மாறிடுவேன். ஓகேவா, அழைச்சிட்டு போகுது. வேறு யாரும் இல்லை, எங்கள் சர்ச்சில் இருக்கிறதான விசுவாசியோட ஒரு அம்மாவே அழைச்சிட்டு போகிறாங்க. அதேமாரி எங்கள் விசுவாசி கிடையாது, அவங்க இந்துவில் ரசிக்கப்பட்ட ஆட்கள். அவங்க அம்மா ரசிக்கப்படவே இல்லை இன்னும். அவங்க அந்த அம்மா செலவு பண்ணி இங்கே அழைச்சிட்டு வராங்க. அந்த சிஸ்டர் சொல்லுவாங்க, எங்கள் அம்மாக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த அம்மா தான் என்ன பண்ணுது, அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போது ஒரு மனிதன் அழிந்து போகிறதான விக்கிரகத்துக்கு வைராக்கியம் பாராட்ட முடியும் என்றால், அழிந்து போகிறதான உருவத்துக்கு ஒன்றும் இல்லாமைக்கு வைராக்கியம் பாராட்ட முடியினால், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உடையதான மரணத்தை வென்றதான தெய்வத்திற்கு நானும் நீங்களும் எவ்வளவு வைராக்கியம் பாராட்ட வேண்டும். உண்மையா இல்லையா? உங்கள்கிட்ட யாராச்சும் வந்து தலைவலிக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அமாசின் போடுங்க, டோலோ 650 போடுங்க, ஓகே, டாட் என்ன பண்ணுங்க போடுங்க, டாக்டர்கிட்ட போடுங்க, டாக்டர்கிட்ட போங்க. ஓகேவா, இங்கே வாங்க, இந்த டாக்டர்கிட்ட போங்க. என்னைக்காவது தலைவலியா உக்காரு, நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் சொல்கிற வாய் வருமா? எனக்கும் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேவா, என்னைக்கு அப்படி உடம்பு சரியில்லை, அப்படி வாங்க டாக்டர்கிட்ட போயிட்டு, டாக்டர்கிட்ட போகலாமே. ஐயா பாஸ்ட் எங்களை வச்சுருக்கதே ஜபத்துக்கு, உங்களுக்கு விடுதலையே. இப்போ எப்படி மாறிட்டுருக்குன்னா, உடம்பு சரியில்லை உடனே டாக்டருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு வாழ்ந்த காலத்தில் ஒரு பலவீனன் வந்தால் உடனே அவர் தொட்டு சுகமாக்கினார். ஏசையில் சொல்லுது, அவர் தழும்புகளாலே சுகமானோம். இப்போ எல்லா ட்ரெண்டிங்குமே தலைக்கீழாக மாறிக்கொண்டே இருக்கிறது, பைபிளுக்கு விரோதமாகவே மாறிக்கொண்டே இருக்கிறது. நாம் எழும்ப வேண்டும். சொல்லுங்கள், நாம் எழும்ப வேண்டும். ஜெயம், நீங்கள் எழும்பும்போது நினைக்கலாம், ஒரு வேளை
எழுப்புதல் வராமலுமே தெரியல. ஆண்டவர் நீங்கள் சொல்லலாம், நான் இதுக்கு ஊழியமே செய்யலை, நான் சொல்ல வரல, நீங்கள் எல்லாமே ஊழியம் செய்து கொண்டிருந்தால் இருக்கிறீர்கள். ஆனால் ஒரு அறுவடையை பார்க்க முடியாத நிலைமையில் நம்ம என்ன பண்ணுறோம் இருக்கிறோம். எங்கள் சபையிலையும் சேர்த்து தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா, கர்த்தரால் தான் ஜெயம் வரும். யாரால் தான் ஜெயம் வரும் சொல்லுங்கள். முதலாவது காரியத்தை பார்த்தோம், ஜெயம் வர வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனமாக நம்பி அதை கைக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, ஜெயம் வர வேண்டும் என்றால் தேவன் எந்த மனிதனையும் பயன்படுத்த முடியும். எந்த மனிதனையும் பயன்படுத்த முடியும். நீங்கள் நினைக்கலாம், நான் எனக்கு ஒன்றுமே தெரியாது பாஸ்டர், பைபிளே தெரியாது பாஸ்டர், அப்போல்லாம் நம்ம சொல்லிட்டு இருப்போம். பைபிளே தெரியலனாலும் இயேசுன்ற வார்த்தை உங்களுக்கு தெரியுதில்ல. ஒருவேளை உங்களுக்கு பைபிள் ஃபுல்லாக தெரிஞ்சாலும் இயேசுன்ற வார்த்தையை சொல்ல வெக்கப்படுறீங்கல்ல. சில பேர் காலர் டியூன்லாம் பார்த்தீங்கன்னா, ரசிக்கப்பட்டவங்களை பார்த்தா சினிமா பாட்டு வச்சுருப்பீங்க, ஓகேவா? ஆனால் ஜீசஸ் சாங்ஸ் வைக்க சொல்லுங்கள் பார்ப்போம், வைக்கவே மாட்டோம். இல்லை வேறு ரிங்டோன் இருக்கும். ஏன்னா பக்கத்தில் உள்ளவன் ரிங்டோன் கேட்டு நீங்கள் கிறிஸ்டினா அப்படின்னு கேட்டுட்டானா என்ன பண்ணுறது? ஒரு வாட்டி எங்கள் சர்ச்சில் ஒரு பையனுக்கு ஃபோனை போட்டால் சினிமா பாட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறேன். என்னைக்குமே பண்ண மாட்டேன். திடீர்னு பார்த்தா சினிமா. நான் சொன்னேன், ஒன்று ஃபோனில் ரிங்டோனை மாத்திரியா, ஞாயிற்றுக்கிழமை ஃபோனை உடைக்கவா? என்ன உண்மையாக இப்படியே சொன்னேன். ஜெரின்னு சொல்லி பேர், ஓகேவா? அவன் சொன்னேன், ஒன்று ரிங்டோனை, ஆமாம் பாஸ்டர் பக்கத்தில் தானே கேட்கும், ஃபோன் பண்ணுறாங்களுக்கு யாருக்கு கேட்கும், வச்சு விட வேண்டியது தான் அப்படின்னு வச்சாச்சு. நான் சொல்லிட்டேன், ஃபோனில் ரிங்டோனை மாற்றலைன்னா ஞாயிற்றுக்கிழமை ஃபோனு உடைக்கப்படும், ஓகேவா? நாங்கள் சர்ச்சில் இப்படி தான் பேசுகிறோம், இங்கெல்லாம் பேச முடியாது, ஓகேவா? அதனால் ரிங்டோன்லேருந்து, நம்ம கிரிகையிலேருந்து, நம்ம ட்ரெஸ்ஸுலேருந்து, நம்மளோட நடக்கைகள்லேருந்து, நம்மளோட வார்த்தைகள்லேருந்து மற்ற ஜனங்களுக்கு ஆண்டவரை பிரதிபலிக்கிற நபர்களாய் மாற வேண்டும். யாரை பிரதிபலிக்கிறதா மாற வேண்டும்? ஆமாம், அந்த 4 குஷ்டரோகிகளும் ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களாய் மாறினார்கள். இங்கே இருந்தாலும் நம்ம செத்து போயிடுவோம், போனாலும் சாவ போகிறோம், போவோம், போயிட்டு அப்படியே விடலை, நன்மையை பெற்று கொடுக்கிறவர்களாய் மாறினார்கள். நன்மையை, ஆமாம், நம்ம ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரோம், நம்ம மூலியமாய் அநேகர் நன்மையை பெற்றுக்கொள்கிறவர்களாய் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா, நல்ல சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. அநேகருக்கு நன்மை எதிர்பார்க்கிறவர்களாகவே இருக்கிறோமே தவிர நன்மைகளை கொடுக்கிறவர்களாகவே என்ன பண்ண வேணும்? மாறணும். நான் உடனே காணிக்கை பற்றி பேசவே இல்லை, நான் ஆண்டோடைய அன்பை பற்றி பேச வரேன். எதை பற்றி பேச வரேன்? ஆண்டோட அன்பு. அதை ஷேர் பண்ணுங்க, ஓகேவா? இந்த 2024 ஆண்டில் 2025 டிசம்பர் போவதுக்குள்ளாக உங்கள் மூலியமாக ஒரு எழுப்புதலை கர்த்தர் சபைக்குள்ளாக போட வேண்டும். ஆமீன் சொல்லுங்கள். யோசித்து பாருங்களேன். ஆமே ப்ராடக்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமே ப்ராடக்ட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னும் நிறைய ப்ராடக்ட்லாம் இருக்குது. நீங்கள் அதில் என்ன பண்ணுங்க, இதில் சோப்பு வாங்கினீங்கன்னா உங்கள் கரையெல்லாம் போயிடும். இதில் நீங்கள் ஷாம்பு வாங்கினீங்கன்னா முடியில் தலையில் உள்ள முடியெல்லாம் கொட்டிடும். இப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க? சேல்ஸ் பண்ணுவாங்க, கரெக்டாக? ஆமாம். இன்னும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சில வர்த்தகங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. குறிப்பிட்ட நாளில் அவங்க டார்கெட் அவங்க என்ன பண்ணுறாங்க, அச்சீவ் பண்ணுறாங்களா பண்ணலையா? பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு என்ன இல்லை? டார்கெட் இல்லை. சொல்லுங்கள், டார்கெட்டு இல்லை. நமக்கு ஏதாச்சும் ஒன்று இருந்தால் தானே ஓடுறதுக்கு. ஓட்ட பந்தயத்தில் ஓட போன வச்சுக்கலாம், ஒரு டார்கெட் வச்சுப்பாங்க. இங்கேருந்து 1 கிலோமீட்டர் ஓடி போய் தொட்டுட்டு வந்துரு. ஓடுறான்னு சொல்லிட்டோன்னா அவன் ஆட்டில் என்ன பண்ணிகிட்டு இருப்பான்? ஓடிக்கிட்டே இருப்பான். எங்கே தொட்டுட்டு வரணுன்னே டார்கெட்டாக எல்லாம் ஓடிக்கிட்டு இருப்பான். உடனே யாருக்குடா ப்ரைஸ் கொடுக்குதுன்னு பார்த்தா தெரியாது. நம்முடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது, ஓகே? நான் ரசிக்கப்பட்டு பாட்டில் ஓடிக்கிட்டே இருக்கேன், ஜெபம் பண்ணுறேன், பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், பைபிள் படிக்க. அப்படியே ஆண்டு சொல்கிற, நீ போய் தொட வேண்டிய தூரம் இருக்கிறது. 1 மாதத்துக்கு ஒரு நபர் 1 ஆத்துமாவை ஆதாயம் பண்ண வேண்டும். சொல்லுங்கள், 1 மாதத்துக்கு ஒரு நபர் 1 ஆத்துமாவை. ஆமாம், எத்தனையோ மிஷினரிகள் சொல்கிறாங்க, ஆண்டவரே இந்தியாவை தாரும், இல்லை ஜீவனை எடும். செருப்பு தைக்கிறத வச்சு வரைஞ்சி அதில் இந்தியாவுக்காக ஜெபம் பண்ண ஆட்கள் உண்டு. நீங்கள் எத்தனை பேர் செய்ய முடியும்? 1 நபர் 1 ஆள். சொல்லுங்கள், 1 மாதத்துக்கு. அப்போது 12 மாதத்துக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும்? சொல்லுங்கள், 12 ஆத்துமாக்கள். முடியுமா முடியாதா? நான் சொல்கிறேன், கேவலம் அந்த குஷ்டரோகிகள் எழுந்து நடந்தும் போக முடியுமான்னு கூட தெரியல. வியாதியின் கொடுமை. ஆண்டவர் அவன் நடக்கும்போது குதிரையின் சத்தத்தையும்
இராணுவத்தின் சத்தத்தையும் கேட்க பண்ணினார்னா, நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாக நடக்கும்போது, நீங்கள் நடக்கும்போதே பிசாசுகள் அரளி ஓடும். நீங்கள் கையை வைக்கும்போது சுகங்கள் நடக்கும். யாருக்காகனா இயேசுக்காக போகும்போது. வசனம் சொல்லுது அதுதான், என்னை விசுவாசிக்கிறோம் என்னை பார்க்கிலும் மேலானவைகளை செய்வான். சீஷைகள் நடந்து போனாங்க, நிழல் பட்டு நடந்துச்சா? இப்போ நடக்குதா? 10 பேர் நீ ஜெபம் பண்ணாலும் போக மாட்டேது பிசாசு. சிரிக்கிறதுக்கு சொல்லலை, வேதனைக்காக சொல்லுகிறேன். அப்போ இருந்த அபிஷேகம், அப்போ இருந்த வெறி, அப்போ இருந்ததான ஆத்ம பாரம், அப்போ இருந்ததான தரிசனம் இப்போ இருக்கா? இல்லை. ஆண்டவர் அந்த 4 குஷ்டரோகியை பயன்படுத்த முடியும்னா நம்மையும் கர்த்தர் பயன்படுத்த முடியும். ஆமென். ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்மளுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எத்தனை பேர் தேவனால் பிறந்திருக்கிறீங்கன்னு நம்புறீங்க? கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போது நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் மாற வேண்டும். எதா மாறணும்? உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் மாற வேண்டும். இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு பலன் தேவையில்லை, பணம் தேவையில்லை, மூல அறிவும் தேவையில்லை. 2 காரியம். ஒன்று முழங்கால், இன்னொன்று தேவனுடைய ஞானம். சொல்லுங்கள், ஒன்று என்ன? முழங்கால், இன்னொன்று தேவனுடைய ஞானம். இது ரெண்டும் ஒரு மனுஷனுக்குள் வந்தால், நீங்கள் முழங்காலை மடக்கிட்டு நீங்கள் ஊழியத்திற்கு போகும்போது கர்த்தர் அந்த ஏரியாக்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் செய்வார். ஆமென். நான் என்ன சொல்கிறேன்னா, பெருசாக நான் போய் நடுக்கவரில் பெரிய ஊழியங்கள்லாம் செய்யவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஜெபம் மட்டும்தான். ஒரே ஒரு போலீஸ்காரங்க அவங்க குடும்பம் ரசிக்கப்பட்டு உள்ளே வந்தாங்க. ஓகேவா? நான் சொல்லு ஜோமன். இந்த நடுக்கவர் இருக்க எல்லா ஜனங்களையும் ஆத்தும அறுவடை செய்ய வேண்டிய காரியம் யார் கையில் இருக்கிறது? பாஸ்டர் கையில். அப்படி தானே? இல்லை, உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் அறுவடை செய்ய வேண்டும். ஓகேவா? அப்படின்னு சொன்னேன். நீர் ஆராதனையில் எனக்கு எங்கள் சபைக்கு 25 பேர் புதுசாக வந்தாங்க. பல வருடமாக பூட்டப்பட்ட சபை. ஓகேவா? பல ஊழியர்களாக சின்னமனமாக்கப்பட்டதான சபை அது. ஆத்மா வருவாங்களான்னு ஒரு டவுட்டு தான். ஓகேவா? போய் ட்ராக்ஸ் கொடுத்தனமா சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் பல முறை ட்ராக்ஸ் கொடுத்துட்டாங்க பாஸ்டர், எத்தனை நாள் தான் ட்ராக்ஸ் வாங்குறது, போங்க வேலையை பாரும் அப்படின்டுவாங்க. ஓகேவா? எந்த ஆத்துமக்களை கர்த்தரிடத்தில் கேட்கிற மனிதர்கள் தான் ஞானிகள். ஹல்லேலூயா. எதை கேட்கணும்? அழிந்து போகிற பொருட்களை, ஆத்துமாக்களை என்ன பண்ணுங்க? சம்பாதித்துக் கொள்ளுங்கள். இந்த 4 பேர் தான் மாற்றும் வாழவில்லை, தன்னோடு தன் தேசத்தையும் வாழ வைத்தார்கள். அதே போல ஒரு ஜெயமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் கர்த்தரால் பிறக்கப்பட்ட மனிதர்கள் உலகத்தை ஜெயிக்கும். அதே போல நாமும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் கர்த்தருடைய திட்டத்தையும் கர்த்தருடைய தரிசனத்தையும் அவருடைய வார்த்தையையும் கேட்டு கை கொள்ளும்போது நாம் ஒரு பெரிய எழுப்புதலை அடைய முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க என் மூலியமா? சொல்லுங்கள், என் மூலியமா அட்லீஸ்ட் ஒரு 100 ஆத்துமாக்களோடு பரலோகம் போகணும். நான் இப்போ சொல்லலை, நான் சாகிறதுக்குள்ளே. சொல்லுங்கள், நான் சாகிறதுக்குள்ளே ஒரு 100 ஆத்துமாக்களோடு என்ன பண்ணணும்? என் சண்டே கிளாஸ் பாஸ் சொல்லுவார், சண்டே கிளாஸ்க்கு நீ 2 பசங்களை அழைச்சிட்டு வந்தீங்கன்னா பரலோகம் போகும்போதும் தலையில் ஆண்டு கிரீடம் வைப்பார். 2 ஆத்துமா 2 முத்து, 2 ஆத்துமா 2 முத்து தலையில் வைப்பார். அதை வச்சுட்டாங்கன்னா பெரிய சந்தோஷம். நீ 10 பேர் அழைச்சி வந்தீங்கன்னா 10 முத்து. அப்போல்லாம் சொல்லி உங்களை ஏமாத்தலாம் கிடையாது. ஆத்தும அறுவடை கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியே முழங்கால் படிட்டு கேளுங்க, ஆண்டவரே எனக்குள்ளாக ஒரு ஆத்தும அறுவடை வேணும். ஜெயமுள்ள வாழ்க்கை வரணும்னா, நம்ம வாழ்க்கையில் ஜெயமுள்ள ஜீவிக்க வேண்டும் என்றால் நம்ம மூலியமாக ரட்சணியம், நம்ம மூலியமாக ஜெயம் தேசத்திற்கு வர வேண்டும். மௌனமாக இருக்கிறது காரியங்கள் அல்ல. ஆண்டவர் என்னை கொண்டு வைத்த திட்டத்தை குழி நோண்டி புதைத்து விடக்கூடாது. என் வாழ்க்கையில் கர்த்தர் வைத்த திட்டம், கர்த்தர் வைத்ததன் தரிசனம், அதை நிறைவேற்றட்டும். கேளுங்க ஆண்டவரே, கொஞ்ச நேரம் ஆண்டவர் நோக்கி கேளுங்க, ஆண்டவரே கர்த்தர் என் வாழ்க்கையில் வைத்த திட்டங்கள் அழிந்து போகிறதான ஆத்துமாக்கள் மேலே திருப்பப்படட்டும். பல நாட்களாக என் குடும்பம் நம்மளை கொண்டே சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதான காரியங்கள் அல்ல.
ஆண்டவருக்காக வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாததான ஜனங்கள் இந்த ஏரியாக்களில் உண்டு. ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரை என்ன பயன்படுத்தும் கேளுங்க. ஆண்டவரை என் வாழ்க்கையில் 2025 ஆண்டுகள் போகிறதுக்குள்ளாக எங்கள் மூலியமாக ஒரு ரட்சணியம் உண்டாகட்டும் ராஜா. அந்த 4 குஷ்டரோகி மூலியமாய் தேசத்தில் ஒரு எழுப்புதலை கொடுத்த தேவன், தேசத்தை விடுதலையாக்கின தேவன் எங்கள் மூலியமாய் ஆண்டவர் எங்கள் கிராமங்கள் கேளுங்க, கொஞ்சம் பாரத்தோடு கேளு ஆண்டவரே, எங்கள் தெருக்கல்ல ஒரு எழுப்புதல் வரட்டும் ராஜா. ஆண்டவரே ஒரு எழுப்புதல் வரட்டும், எங்கள் பிள்ளைகள் மத்தியில் ஒரு எழுப்புதல் வரட்டும். நாங்கள் எழும்ப கர்த்தர்களுக்கு உதவி செய்யட்டும் ராஜா. கேளுங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. தேவாவே ஆண்டவரே, கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும். ஓ ராபா ஷாகாதரிபி ஆந்தரபா. ஆண்டவரே, நாங்கள் ஏனோ தானன்னு சொல்லி அல்ல, கர்த்தருக்காக நாங்கள் நிற்கிறவர்களாய் ஆண்டவரே, கர்த்தருக்காக ஆண்டவரே ஏதாவது ஒன்று செய்கிறதாய் எங்களை மாற்றுங்க ராஜா. தெய்வத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே, மகத்துவமும் பேர் புகழும் கரத்தில் இருக்கின்றதே, மகத்துவமும் பேர் புகழும் கரத்தில் இருக்கின்றதே, எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மால் ஆகுமே, எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மால் ஆகுமே. ஆண்டவரே, எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்க செய்கிறதான தேவன் எங்களையும் உடைய ராஜ்யத்திலே ஒரு நபராய் ஒரு அங்கத்தினராய் சேர்த்து எழுந்து கட்ட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்படி எழுந்து நிற்கலாம். ஒரு சின்ன ஜெபம் செய்துட்டு நாம் போகலாம். வாலிபர்கள் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் இருந்து நீங்கள் செல்லுங்கள் யூத் மீட்டிங்கு. அப்படி வலது கரத்தை உயர்த்தலாமா? பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்களோடு பேசின நல் வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. பஞ்ச காலத்தில் மாறுமா என்று நிலையும்போது, நாளைக்கு இந்நேரத்தில் எலிசா சொன்னபோது இந்த 4 குஷ்டரோகிகள் போய் ஆண்டவரே கொள்ளை அடித்துட்டு வந்து கொடுத்து மறுபடியும் போய் சொன்ன மாதிரியே மாறினது என்ற அந்த அதிகாரம் முடிவில் நாங்கள் வாசிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நற்செய்தி அறிவிக்கிற காலம், இந்த நேரத்தில் நாங்கள் சும்மா இருந்தால் குற்றம் எங்கள் மேல் சுமரும் என்று அந்த குஷ்டரோகி சொன்னது போல் இந்த 2024ஆம் ஆண்டில் இன்னும் சிலருக்கு நற்செய்தி நாங்கள் அறிவித்து அநேகர் இந்த வருட இறுதிக்குள்ள ரட்சிப்புக்குள் நடத்த ஊழியக்காரர் மூலம் எங்களோடு பேசின நல் வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. குஷ்டரோகியை பயன்படுத்த முடியுமானால் இங்கே வந்திருக்கிற சகோதரர்களை பயன்படுத்த முடியும், சகோதரிமார்களை பயன்படுத்த முடியும், முதியோர்களை பயன்படுத்த முடியும், சிறு பிள்ளைகளை பயன்படுத்த முடியும், வாலிபர்களை பிள்ளைகளை பயன்படுத்த முடியும், அடியேனையும் பயன்படுத்த முடியும். எல்லாரும் இந்த பாரத்தை உணர்ந்து உம்முடைய வார்த்தையின் மதிப்பை உணர்ந்து ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஆண்டவர் இந்த வருட இறுதிக்குள்ளாக ஆத்துமாக்களை இன்னும் ஆதாயப்படுத்த உதவி செய்யும். ஜெயம் இடத்திலிருந்து வரும். எங்களோடு நீ பேசின நல் வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, வசனம் பேசின பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். எனக்கு கிருபைக்குள் மறைத்துக்கொள்ளும். ஊழியத்தை ஆசீர்வதியும். அந்த வாங்கின இடத்துல பாபநாசில் ஒரு பெரிய சர்ச்சை கட்ட கர்த்தர் தேவைகளை சந்தி. இன்னும் புது குடும்பங்களை பாபநாசம் ஏஜி சபையில் தாரும். கிளை சபை ஆண்டவரே, நடுக்காவேரியிலும் இன்னும் புது குடும்பங்களை புது ஆத்துமாக்களை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இப்படி எல்லா திருச்சபையிலும் இந்த வருடம் ஒரு அறுவடையின் ஆண்டாக, ஒரு ஜெயத்தின் ஆண்டாக, வெற்றியின் ஆண்டாக இருக்க உதவி செய்யும். எங்கள் சகோதரிமாருடைய கணவரெல்லாம் ஆலயத்திற்கு வர, பக்கத்து வீட்டார் வர, ஒவ்வொருவரும் குடும்பமாய் ஆலயத்திற்கு வர ஆண்டவர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. இந்த அதிகாரத்தை திரும்ப போய் வீட்டில் பிள்ளைகள் படித்து மறுபடியும் தியானித்து அந்த வார்த்தையின் பிரகாரம் நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா காரியத்தையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இப்பொழுது இந்த யூத் மீட்டிங்கை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.